ஓகே, குட் ஐஎம்சி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழ் ஜூம் செஷன். இந்த செஷனை வந்து 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். ஒன்றாவது வந்து ஐஎம்சியோட கம்பெனி பேக்ரவுண்ட், எப்படி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிச்சு, எப்படி இந்த நாட்டுக்குள்ளே வந்துச்சு. அண்ட் ஆல்சோ செகண்ட் பார்ட் வந்து ரெண்டாவது பகுதி வந்து ப்ராடக்ட் அண்ட் சில டெஸ்டிமோனி ஷேரிங். அண்ட் மூணாவது பகுதி ஆன் த பிஸ்னஸ் பிளான். ஓகேங்களா? ஸோ அது சொல்லிட்டு நம்ம ஃபுல் செஷனுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிஃபோர் என்னோட செஷன் ஆரம்பிக்கிற மணிக்கு இங்கே சில டிஸ்க்ளைமர் இருக்கு. முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லைசன்ஸ் வெல்னஸ் அட்வைசர் கிடையாது. அதே மாதிரி நான் எந்த ஒரு ஹெல்த் அட்வைஸுங்க கொடுக்க கிடையாது. நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் ஓனராக தான் ஆப்ரேட் பண்ணுறேன். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் யூ டிசைடட் டு ஜாயின் திஸ் கம்பெனி, யூ டூ யோர் டியூ டிலிஜென்ட் அண்ட் கம்பெனியோட டேர்ம் அண்ட் கண்டிஷன், அதாவது ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் ஆம்பரட்டோட படித்து தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இதில் உள்ள வெற்றி வந்து டிட்டர்மின் ஆன் இண்டிவிஜுவல் பேசிஸ் அண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் நிறைய ஃபேக்டர், இன்க்ளூடிங் உங்களோட சொந்த வில்லிங்னஸ் டு டேக் ஆக்ஷன், உங்க சொந்த ஐடியா பேஸ் ஆன் வாட் நம்ம சொல்லி கொடுக்குறது, டார்கெட் மார்க்கெட் செலெக்ஷன் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் ஆன் அ இண்டிவிஜுவல் ஆக்ஷன். ஓகே, ஸோ அப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஐஎம்சி வந்து ஸ்டாண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். இது வந்து ஒரு இந்திய நிறுவனம். அண்ட் இன்றைக்கு வந்து மலேசியாவில் ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் ஆம்பரட்னு சொல்லி பேரில் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு இந்திய ஆயுர்வேதிக் கம்பெனியாக இருந்தாலும் இந்த நாட்டுக்குள்ள கொண்டாந்தது வந்து ஒரு 2 சீனர்கள். அதாவது 2018 2 சீனர்கள் வந்து ஐஎம்சியில் வந்து உள்ள ஒரு ப்ராடக்ட், அலோவேரா ப்ராடக்டை தேடி போயிருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி அலோவேரா ப்ராடக்டை கன்சியூம் பண்ணியிருக்காங்க. காலகட்டத்தில் வேண்டாம் அந்த ப்ராடக்ட் விலை ஏறிச்சோ இல்லை காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கூகுளில் போயிட்டு அலோவேரா ப்ராடக்டை தேடி இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து ஐஎம்சி கம்பெனியை தெரிய வந்து இவங்க 2 பேருமே வந்து 2018 இந்தியா நார்த் இந்தியா பஞ்சாபுக்கு போயிட்டு ஐஎம்சியோட ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியா மீட் பண்ணி ஐஎம்சி மலேசியா கொண்டாடுறதுக்கு பேசியிருக்காங்க. பட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரால் இந்தியா மார்க்கெட்டே இன்னும் முடிக்கல. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியா மார்க்கெட் வந்து 1.4 பில்லியன் பாப்புலேஷன். ரைட் நவ் ஐஎம்சி இந்தியாவில் வந்து 10 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் சம்ஹவ் அதர் இந்த 2 நண்பர்களும் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி அவரை இங்க கொண்டாடுறதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஓகே நீங்க போயிட்டு ப்ராப்பர் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து செட்டப்க்கு உள்ள வேலையெல்லாம் பண்ணுங்க, வி வில் டெஃபினெட்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 வருஷமா அவங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ணியும் 2020 எல்லாத்துக்கும் தெரியும், கோவிட் பேண்டமிக் வந்த கையோட எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து வைல்ட் ஃபயர் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ் காலகட்டத்தில் மாடர்ன் மெடிசன் பத்தாக்குறை. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சுன்னா, எல்லாரும் ஆயுர்வேதிக் போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஐஎம்சி கேம் இன் இன்டு த பிக்சர். ஐஎம்சி கிட்ட வந்து 2 முக்கியமான ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் இருக்கு. அதாவது டர்மரிக், செஃப்ரான் அண்ட் துளசி, அதாவது பேசில் ட்ராப். இது 2மே வந்து இந்த கம்பெனி என்ன செஞ்சாங்க, 1 மில்லியன் பாட்டில் வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ணினாங்க. ஸோ அப்ப நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, கோவிட்டும் கியூர் பண்ணிச்சு. தென் 2022 கோவிட் எல்லாம் முடிஞ்ச கையோட ஸ்டாப் இந்தியா கவர்மெண்ட் வந்து டாக்டர் அசோக் பாத்தியா கூப்பிட்டு ஐஎம்சி அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க. பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு ரெக்கக்னிஷன்லாம் வேணாம், எனக்கு ஐஎம்சியை வந்து மலேசியாவில் திறக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு தான் இந்தியா கவர்மெண்ட் மலேசியா கவர்மெண்ட் இணைஞ்சி பேசி ஃபைனலி டிசம்பர் 2022 ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் பிராட் அப்படின்னு சொல்லி கம்பெனி திறக்கப்பட்டுச்சு. மலேசியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. அண்ட்
அஃப்கோர்ஸ் உங்களுக்குலாம் தெரியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே டைரக்ட் செல்லிங்னாலே ஏஜிஎல் லைசன்ஸ் வேணும். அக்தா ஜுவலா லாங்ஸும். அப்ப ஐஎம்சியோட ஏஜிஎல் லைசன்ஸ் வந்து 932402 93 இந்த வருஷம் ஏஜிஎல் லைசன்ஸ் தட்டு ஒரு 31 வருஷம் முன்ன. 2402 பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனி. அப்ப ஐஎம்சி வந்து 2402வது கம்பெனி ஏஜிஎல் லைசன்ஸ் ஆப்டைன் பண்ண கம்பெனி மலேசியா. அப்ப இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 3000 ஏஜிஎல் லைசன்ஸ் கம்பெனி இருக்கு மலேசியால. அண்ட் அப்கோர்ஸ் ஐஎம்சி இஸ் த ஃபர்ஸ்ட் ஆயுர்வேதிக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மலேசியால. ஓகே, இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து மலேசியால வந்து ஏறக்குறைய ஒரு 53 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து வரும், அப்புறம் ஜப்பான்ல இருந்து வரும், கொரியால இருந்து வரும், சைனால இருந்து வரும், யூரோப்ல இருந்து வரும். ஆனா ஐஎம்சி தான் முதல் கம்பெனி இந்தியால இருந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்க ஆஸ் அ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா the trend of நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி 1970s இருந்து வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்டு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்டு டப்போவேர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்டு வாட்டர் ஃபில்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண வந்து எடுகேஷன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்டு ஆன்லைன் எடுகேஷன், இ லேர்னிங் வந்துச்சு. தென் வெப் பேஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போக ஆரம்பிச்சுன்னா ஃபைனான்சியல் ப்ராடக்ட் லைக் ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சிலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சு. ஸோ இன்றைக்கு வந்து ஆயுர்வேதிக் இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டாந்தது ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டரியா பெர்ஹாட். அப்கோர்ஸ் நம்ம கிட்ட வந்து ஏஜிஎல் லைசன்ஸ் இருக்கு, ஐஎம்சியோட ஏஜிஎல் லைசன்ஸ். அண்ட் அதே சமயத்துல வந்து ஐஎம்சி வந்து டிஎஸ்சிஎம் சர்டிஃபைட் மெம்பர்ஷிப். அதாவது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு 3 to 5 வருஷம் பிடிக்கும் அவங்க டிஎஸ்சிஎம் சர்டிஃபைட் மெம்பர் ஆகுறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து 5 பில்லியன் ரிங்கிட் டெபாசிட் பண்ணணும். பட் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்சி இந்த நாட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க வந்து ஒரு 5 மில்லியன் ரிங்கிட் டெபாசிட் பண்ணி அவங்களோட டிஎஸ்சிஎம் சர்டிஃபைட் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎம்சி வந்து இஸ் a $1 billion கம்பெனி. they are here for long term. now அப்ப நம்மளோட ஆபீஸ் மலேசியன் ஆபரேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலாம் டமாய் செராஸ்ல இருக்கு. 3 ஸ்டோரி ஷாப் லாட்ல இருக்காங்க. கரண்ட்லி அவங்க வந்து ரெண்டல்ல இருக்காங்க. அவங்களோட ஆபீஸ் இங்க இருந்தா வந்து அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் ஷிப் பண்றாங்க நேஷன் வைட். அண்ட் இவர் தான் டாக்டர் அசோக் பாத்தியா, த co-founder, ஃபவுண்டிங் ஃபாதர் அண்ட் சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். இவரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு பேங்கர் பை ப்ரொஃபஷன். 58 வயசுல ரிட்டையர் பண்ணிட்டு அவர் ஐஎம்சி வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சாரு, அலோவேரா. ஆனா இன்றைக்கு 17 வருஷத்துல வந்து 350 ப்ராடக்ட் இருக்கு இந்தியால. அண்ட் 10 மில்லியன் மெம்பர்ஸ், 2.5 மில்லியன் டெஸ்டிமோனி இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்காங்க. மலேசியால வந்து ஏறக்குறைய இப்ப வரைக்கும் வந்து 40 ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அண்டர் பக்காலன் கெசியாத்தான் மக்கான. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இந்த பொட்டனிக்கல் பெவரேஜ் ஃபார்ம்ல தான் மலேசியா நாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ மிஸ்டர் அசோக் பாத்தியா பாத்தீங்கன்னாக்கா 58 வயசுல வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஆரம்பிச்சார். ஸோ பெரும்பாலும் வந்து நம்மலாம் வந்துட்டு 58 வயசுல ரிட்டையர் பண்ணணும்னா நம்ம வந்து பேர பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்ல வெளியூருக்குலாம் கோயிலுக்கு எல்லாம் போகணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஆனா இவர் வந்து இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துலதான் வந்து ஒரு குறிக்கோள் தான் வந்து ஐஎம்சி தொடங்கினாரு. அவரு கூட வந்து அவரோட சன் மிஸ்டர் சத்யன் பாத்தியா, அவர் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்ட்ரியான் மலேசியா சென்ட்ரியா மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு. அண்ட் அவரு வந்து நிறைய at the age of 40 under 40 வயசுக்கு கீழே நிறைய அவார்ட் எடுத்திருக்காரு இந்தியால. அண்ட் இன்னைக்கு அவரு தான் லீட் பண்றாரு நம்மளோட ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் பிராண்ட். ஏன்னா இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரித்வார்ல இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட வந்து சொந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஐஎம்சி has collaborated with the International Herbal Corporation. every single product இங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணி ஷிப் பண்றாங்க. ஈவன் மலேசியாவுக்கு ஃபுல் கம்ப்ளீட் பில் யூனிட், எவ்ரி பேக்கேஜிங் கம்ப்ளீட்டா இந்தியால இருந்தா மலேசியாக்குள்ள வருது. அண்ட் அவங்களுக்கு வந்து சொந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க. ஓகே, அவங்களோட ஓன் R&D டீம் இருக்கு.
ஓகே, ஏறக்குறைய ஒரு 15 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் அவங்களோட எவ்ரி சிங்கிள் ப்ராடக்ட் இன்னைக்கு 350 ப்ராடக்ட் எல்லாமே அவங்களோட சொந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி தான் வெளியாக்குறாங்க. அண்ட் அவங்க குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனி, WHO GPP சர்டிஃபைட் கம்பெனி, ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஹலால் சர்டிஃபைட், ஆர்கானிக் சர்டிஃபைட், அண்ட் இவங்களோட ஹலால் சர்டிஃபை வந்து ரெக்கக்னைஸ் பை FDA standard. That means it's a global standard ஹலால் சர்டிஃபிகேட். அண்ட் அஃப்கோர்ஸ் சில பேர் கேட்பீங்க, நீங்க ஃபீல்ட்ல போனோன்னா மலேசியாவில் ஹலால் இருக்கா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இஃப் மலேசியா வந்து இந்த ஹலாலை ரெக்கக்னைஸ் பண்ணலைனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ஏஜிஎல் லைசன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு ஏஜிஎல் லைசன்ஸ் இருக்குன்னா தட் மீன்ஸ் தே ரெக்கக்னைஸ் திஸ் FDA ஹலால். அண்ட் அவங்களுக்கு சொந்த ஒரு வே ஹவுஸ் இருக்கு, சிச்சுவேட்டட் இன் ஹரித்வார். ஏறக்குறைய அவங்களோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 16,000 ஸ்கொயர் மீட்டர் வித் கோடன் கெப்பாசிட்டி ஆஃப் 2,80,000 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, ஏறக்குறைய ஒரு 100 crore, அதாவது 1 பில்லியன் ரிங்கெட் வர்த் ஆஃப் ப்ராடக்ட் தான் இங்க ஸ்டாப் பண்றாங்க. அது 4 மாடி பில்டிங். ஈவன் அந்த வே ஹவுஸ் மேல பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிபேட் இருக்கும். இந்த ஹெலிபேட் என்னத்துக்குன்னா, பெரும்பாலும் லீடர்ஸ் ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ண பிற்பாடு அவங்கள கூட்டு போயிட்டு அந்த ஹெலிபேட்ல இருந்தா அவங்களோட ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே வந்து சுத்தி காப்பாங்க. தென் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட், அதாவது அலோவேரா ஃபார்ம், அவங்க சொந்த ஃபார்ம் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 42,000 ஏக்கர் ஆஃப் அலோவேரா ஃபார்ம் வச்சிருக்காங்க. அண்ட் 90 விழுக்காடு IMC ப்ராடக்ட்ல எல்லாமே இந்த அலோவேரா இருக்கு. ரெண்டாவது அவங்களோட ஓன் அசெட், அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சி பக்தான் கல்டிவேஷன் ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்ல சொல்ல போனா இமலயன் பேரி. அப்ப இது வந்து ஏறக்குறைய ஒரு 3000 ஏக்கர் ஆஃப் சி பக்தான் ஃபார்ம் வச்சிருக்காங்க. தென் மூணாவது அவங்களோட அசெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்த பேசில் ஃபார்ம், அதாவது துளசி ஃபார்ம். ஏறக்குறைய வந்து ஒரு 1000 ஏக்கருக்குள்ள துளசி ஃபார்ம் வச்சிருக்காங்க. நான் இன்றைக்கு வந்து நிறைய அவார்ட் இந்த கடந்த 17 வருஷத்துல வந்து 2007 ஆரம்பிச்சு இன்னைக்கு 17 வருஷத்துல நிறைய அவார்ட் எடுத்திருக்காங்க இந்தியால. வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் IMC இந்தியா, WHO அவார்ட், நிறைய அவார்ட் எடுத்திருக்காங்க கடந்த 17 வருஷத்துல. இதெல்லாம் நீங்க யூடியூப்ல போனா நீங்க பார்க்கலாம் அவங்களோட அவார்ட் எல்லாமே. அதே சமயத்துல வந்து IMC கூட வந்து அவங்களோட இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் மெம்பரா கூட இருக்காங்க. ரைட். ஸோ இன்னைக்கு வந்து பல லட்சம் மக்களை வந்து கொடிசன் ஆக்கிருக்கு இந்த IMC. அப்ப பேசிக்கலியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 17 வருஷத்துல டாக்டர் அசோக் பாத்தியாவும் மிஸ்டர் சத்யன் பாத்தியாவும் காடை வெட்டி மேடெல்லாம் வெட்டி ரோடு போட்டு இன்னைக்கு மலேசியா நாட்டுக்குள்ள வரும்போது ஹைவே போட்டு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டோல்ல கட்டிட்டு ஸ்மூத்தா கொண்டு போறதுதான் இந்த பிசினஸ். நான் இன்னைக்கு மலேசியால வந்து ஏறக்குறைய உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 40 ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அண்டர் பெக்கனான் கெசத்தன் மக்கனான். எல்லாமே இந்த ஃபார்ம் ஆஃப் பொட்டனிக்கல் பெவரேஜ் ஜூஸ் ஃபார்ம்ல கொண்டாந்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை தவிர்த்து வந்து காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ப்ராடக்ட் இருக்கு. எல்லாமே துமரிக், அலோவேரா அண்ட் லீஃப் பாம், டூத்பேஸ்ட் ஜெல், ஷாம்பு, இந்த மாதிரி. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு வித்தியாசம் IMCக்கும் மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மலேசியால பாத்தீங்கன்னா த பிரைஸ். ஓகே, இன்னைக்கு வந்து IMCயோட ப்ராடக்ட் வந்து எதுவுமே 100 வெள்ளிக்கு மேல கிடையாது. ஓகே, ஸோ ஈவன் அக்கார்டிங் டு நம்மளோட லோக்கல் CEO மிஸ்டர் டிராஜ் சிங் ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் சொல்லியிருக்காரு, அதாவது டூரிங் அவங்களோட அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணும்போது ஈவன் த மினிஸ்ட்ரி வந்து சிரிச்சாங்களா அவங்க கிட்ட, எப்படி நீங்க வந்து இந்த விலைக்கு மலேசியால ரன் பண்ண போறீங்க அப்படின்னு. ஏன்னா மலேசியால வர்ற எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் 100 வெள்ளிக்கு மேலதான் ப்ராடக்ட் ரேஞ்ச் ஆரம்பிப்பாங்க பிரைஸ். ஆனா IMC பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து 9 வெள்ளியில இருந்து மேக்சிமம் 94 வெள்ளிக்கு, அதாவது ரிட்டைல் பிரைஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு இன் மலேசியா. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியால 53 வருஷமா இருக்கு, மெச்சூரிட்டியான ஒரு மார்க்கெட். பட் இன்னைக்கு இந்த விலையில இப்படி இருக்கிறனால, ப்ராடக்ட் பர்ஃபெக்டா வேலை செய்யறதுனால கண்டிப்பாக பெரிய லெவல்ல இந்த கம்பெனி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, மலேசியா மட்டும் இல்ல, மலேசியால என்ன சவுத் ஈஸ்ட் ஏஷியா பெனட்ரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்தோனேஷியால அண்ட் ஆல்சோ தாய்லாந்து. அப்ப இங்கெல்லாம் யாரு கொண்டு போறா? நம்ம மலேசியன் தான் இந்த IMC
கம்பெனி பிசினஸ் வந்து இந்த நாட்டுக்கெல்லாம் கொண்டு போறோம். நவ் அஃப்கோர்ஸ் அவங்களோட மெயின் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டனிக்கல் பெவரேஜ் எலோவேரா. ஸோ இந்த எலோவேரால கீ இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலோவேரா, இந்தியன் கூஸ்பெரி அண்ட் ஹோலி பேசில். இது மூணும் கலந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பொட்டனிக்கல் பெவரேஜ் எலோவேரால. நவ் இந்த பொட்டனிக்கல் பெவரேஜ் எலோவேரா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஓகே, சோ இந்த எலோவேரா கல்டிவேட் நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே எலோவேரா இஸ் த ஒன்லி பிளான்ட் தட் கிளைன்ஸ் சுத்தம் படுத்தும் வெளியிலும் சரி உள்ளுக்கும், நம்மளோட பாடி வெளியிலயும் உள்ளுக்கும், அண்ட் ஆல்சோ ஓவரால் பாடிக்கு கிளீன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த எலோவேராக்கு. அது மட்டும் இல்ல, எலோவேரா வந்து பெர்ஃபார்ம் 2 மெயின் ஃபங்க்ஷன். ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபைட்டிங் டிசீஸ். ஓகே, எதிர்ப்பு சக்தியை வந்து சீராக்கும். ஓகே, தென் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளென்ஸ் ஆல் டாக்ஸின் ஃப்ரம் அவர் பாடி. நம்ம பாடியில உள்ள எல்லா விதமான டாக்ஸிஸ் எல்லாமே கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலோவேரா. எஸ்பெஷலி யாரெல்லாம் வேக்சின் எடுத்தாங்களோ அவங்க கண்டிப்பா பாடியை டிடாக்ஸ் பண்றதுக்கு இந்த எலோவேரா என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளோட எலோவேரா, இந்தியன் கூஸ்பெரி அண்ட் துளசி இருக்கு. ஸோ அப்ப இது ரொம்ப நல்ல பர்ஃபெக்டா வேலை செய்யும். அதே மாதிரி நிறைய டெஸ்டிமோனியும் இருக்கு. இந்த கடந்த 3 மாசத்துல நான் இந்த பிசினஸ்ல ஈடுபட்டு நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. அது மட்டும் இல்ல, எலோவேரா கண்டெயின் ஆல் த நெசசரி தேவையான நியூட்ரிஷன், நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கு. இன் அடிஷன் அது கூட வந்து என்ன செய்யணும்னா ஹெல்த் ஃபைட்டிங் மோர் தென் 200 விதமான டிசீஸை, உடம்புல உள்ள டிசீஸை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளதான் இந்த எலோவேரா. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் இதை வந்து ஒரு சைலண்ட் ஹீலர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த எலோவேரா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் கூகுள் என்ன எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பொத்தனிக்கல் பெவரேஜ் எலோவேராவோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னாவது வந்து இது வந்து ஒரு சிக்குலன்ட் பிளான்ட், ஸ்பெசிஃபைட் நோன் ஃபார் அதோட திக் ஜெல் சப்தன் பான், அதோட இலையில தான் பார்ப்பாங்க. இந்த ஜெல் வந்து காலமா வந்து ட்ரெடிஷனலி மருந்தாக பயன்படுத்துறாங்க. அதாவது ஸ்கின் கேர் பயன்படுத்துறாங்க, வெரி ஹெல்த் அண்ட் பியூட்டி பெனிஃபிட். ஸோ அப்ப அதே சமயத்துல வந்து இது வந்து ஒரு பொட்டனிக்கல் பெவரேஜா தான் பயன்படுத்த, காமன்லி யூஸ் அஸ் எலோவேரா ஜூஸ் எலோவேரா ட்ரிங்க் தான் பயன்படுத்துவாங்க. அண்ட் நம்மளோட இது எடுக்கிறனால நம்ம என்ன நன்மை அப்படின்றத ஹைட்ரேஷன், டைஜஸ்டிவ் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணோம், டீடாக்சிஃபிகேஷன், அதை முதல்ல சொன்ன மாதிரி இவள் டீடாக்சிஃபிகேட் உங்களோட உடம்புக்குள்ள உள்ள எல்லா அழுக்கையும் வந்து வெளியாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ப்ராடக்ட். தென் நியூட்ரியன் அப்சார்ப்ஷன், அதாவது அதிகமான நீங்க எடுக்க மற்ற வைட்டமின்ஸ் மற்ற ப்ராடக்ட்லாம் எடுக்கும் போது அப்சார்ப் பண்ணும் உடம்புல. தென் ஸ்கின் ஹெல்த், இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும், இன்க்ரீஸ் இம்யூன் சிஸ்டம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ். அண்ட் ஆல்சோ எலோவேரா ஜூஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் added sugar and other artificial ingredient for the best health benefit. அதாவது நீங்க ஒரு எலோவேரா ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஃப்ரீயா ஃப்ரம் சுகர் அண்ட் ஆல்சோ ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ட். ஸோ ஐஎம்சியோட எலோவேரா பார்த்தீங்கன்னா இட்ஸ் சுகர் ஃப்ரீ அண்ட் நோ ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ட். நான் நம்ம கம்பேர் பண்ணீங்கன்னா, ப்ரைஸை கம்பேர் பண்ணீங்கன்னா, லசாடால வந்து வேற பிராண்ட் விற்கிறாங்க எலோவேரா, வெறும் எலோவேரா மட்டும்தான் 350 ml 152 வெள்ளிக்கு விற்கிறாங்க. பட் அது டைல்யூட்டா இல்ல ஹைலி கான்சன்ட்ரேட்டடா தெரியாது. அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் இருக்கு, எலோவேரா பிராண்ட் 900 ml 207 வெள்ளி. பட் ஐஎம்சியோட எலோவேரா பார்த்தீங்கன்னா இஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட். ஓகே, அதனால வந்து இதை நீங்க பியூரா எடுக்க முடியாது, ராவா எடுக்க முடியாது, நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எப்போ எடுக்கணும் அப்படின்னா எவ்ரிடே மார்னிங் காலையில எந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டமக்ல ஒரு 30 ml, அந்த கப்பு வந்து 30 ml மிக்ஸ் வித் 100 or 150 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hours வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ அப்போ இது லாங் ரன்ல எடுக்கும் போது முதல்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தென் அப்கோர்ஸ் இது வந்து 500 ml, நம்மளோட எலோவேரா வந்து 500 ml மலேசியன் ரிங்கெட் மலேசியா ரிட்டைல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 54 வெள்ளி. ப்ரிஃபர்ட் கஸ்டமர் அசோசியேட் பிரைஸ் மெம்பர் பிரைஸ் வந்து 42 வெள்ளி. ப்ரிஃபர்ட் கஸ்டமர் என்ன எப்படி வேலை செய்யுதுன்னு கடைசி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இது அவங்களோட மெயின் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். நான் ரெண்டாவது அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டனிக்கல் பெவரேஜ் மிக்ஸ் சி பக்தான். இது வந்து இமலயன் பேரி அப்படின்வாங்க. அதாவது நம்ம இந்து இதுல வந்து சரித்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுமான் வந்து சஞ்சீவி வேறு
மலையை தூக்கிட்டு போனார்னு ஒரு சரித்திரம் இருக்கு. பட் சஞ்சீவி வேறு இதோட வேறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாலயன் பேரி சொல்லக்கூடிய இந்த சீபக்தனோட வேறு தான். நான் அப்ப இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சீபக்தம் பிளான் வந்து எங்க முளையும் அப்படின்னா த ரீஜன் ஆஃப் யூரோப் ஆசியால, அதாவது ஹை ஆல்டிடியூட் ஏரியால தான் அது முளையும். அண்ட் இந்த பேரி ஆல்சோ நோன் ஃபார் த ஆரஞ்ச் கலர் அண்ட் ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த சீபக்தோன் பேரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் வேரியன் நியூட்ரிஷன், அதாவது இன்க்ளூடிங் வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் கே, ஆன்டி ஆக்சிடென்ட், essential fatty acids such as omega 3, 6, 7 and 9. அது மட்டும் இல்ல ஒரக்கல் வேல்யூன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு ஃபார் த பெரி. ஈவன் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து வைட்டமின் சிக்கு சொல்லுவாங்க, ஆனா அதுல வந்து ஒரக்கல் வேல்யூ 5000 தான். அதே மாதிரி பெரும்பாலான நார்மல் பேரியோட வேல்யூ ஒரக்கல் வேல்யூ பாத்தீங்கன்னா 10,000. ஆனா சீபக்தோட ஒரக்கல் வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 1,00,000. ஓகே, இதை பத்தி நான் குரூப்ல எல்லாம் நிறைய போட்டிருந்தேன். வாட் இஸ் ஒரக்கல் வேல்யூ, எப்படி அது வேலை செய்யும். ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுனால நீங்க வந்து கேன் ரிப்ளேஸ் வித் அதர் வைட்டமின் சி, இ ஓ வைட்டமின் கே. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சீபக்தம் பேரிஸ் ஆர் காமன்லி யூஸ் ஜூஸ் செய்யறதுக்கு, டீ செய்யறதுக்கு அண்ட் பொட்டனிக்கல் பெவரேஜ் டியூ நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா ரிச் இன் நியூட்ரியன்ஸ். அதனால இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், அதாவது சீபக்தம் எடுக்கிறனால, ஜூஸ் எடுக்கிறனால நீங்க வந்து மத்த வைட்டமின் சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுல நிறைய நியூட்ரிஷன் இருக்கு. தென் இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இம்யூன் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பாத்தீங்கன்னாக்கா ஈவன் அமங் சைனீஸ் கம்யூனிட்டியில வந்து இந்த சீபக்தன் வந்து நிறைய ஃபேமஸ். ஈவன் இப்போ என்னோட பினாங் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து சீபக்தன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சீபக்தன் வந்து டூரிங் கெங்கஸ்கான் வார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குதிரையெல்லாம் அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. வாக் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த குதிரைகள்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க உள்ள சீபக்தன் பேரியை சாப்பிட்டு அது ஹெல்த்தியா இருந்துச்சு. அங்கேருந்து தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு இதுல வந்து இவ்வளவு நியூட்ரியன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்ல, சீபக்தன் வந்து வில் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த், உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுனால அதே சமயத்துல டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் ஆல்சோ இஸ் இம்ப்ரூவ். அண்ட் ரொம்ப முக்கியம் வெயிட் மேனேஜ்மெண்ட். நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்ல சீபக்தன் இருக்கு டு வில் ரிடியூஸ் த வெயிட் வென் லாங் டர்ம் யூஸ்ல. நான் அப்ப விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மலேசியால வந்து எல்லாமே வந்து கேப்சூல் ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல தான் இருக்கு சீபக்தன். பட் உங்களுக்கே தெரியும் ப்ராசஸ் ஃபுட் வரும்போது அதோட தன்மை இறங்கிடும் அப்படின்னு. பட் அதே மாதிரி விற்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க ரிடியூஸ் பிளட் சுகர் லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா 60 டேப்லெட் ஏறக்குறைய 98 வெள்ளி. அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் இருக்கு சீபக்தோட டேப்லெட் ஃபார்ம்ல 60 டேப்லெட் 155 வெள்ளி. ஆனா நம்மளோட சீபக்தன் பாத்தீங்கன்னா ஹைலி கான்சென்ட்ரேட்டட் 99.9% பியோர். ஓகே, எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, பியோர். ஓகே, இது ஒரு வீடியோ யூடியூப் கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், எப்படி அவங்க அறுத்து எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு ஃபுல் செஷன் இருக்கு. ஓகே, ஸோ அப்ப 500 ml பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ரிட்டெயில் பிரைஸ் வந்து 94 வெள்ளி, பிசி அசோசியேட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 72 வெள்ளி தான். ஸோ அப்ப ஈவன் மார்க்கெட்ல நான் இடையில பார்த்தா ஒரு லசாடால போட்டுருச்சு, ஷாப்பில 230 ml டைல்யூட்டட் இட்ஸ் 198 ringgit. பட் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா 72 வெள்ளி தான். ஓகே, நான் அடுத்தது ப்ராடக்ட், அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டனிக்கல் பெவரேஜ் மிக்ஸ் பேசில், துளசி. ஓகே, இன்னைக்கு யாருக்கு துளசி தெரியாது? எல்லாத்துக்குமே துளசி தெரியும். இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு காம்படிட்டரே கிடையாது மலேசியால ரைட் நவ். இது வந்து ஃபுல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய துளசி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது வந்து புளிஞ்சு எடுக்கக்கூடிய இதுல இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் டெக்னாலஜியை பத்தி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ 5 விதமான துளசியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. என்னென்ன துளசின்னு பார்த்தீங்கன்னா துளசியை விதவிதமான துளசி இருக்கு. இவங்களை 5 விதமான துளசி வைக்கிறாங்க. ஹாலி பேசில், குளோப் பேசில், ஸ்வீட் பேசில், கிரீக் பேசில் அண்ட் லைம் துளசி. ஸோ இந்த 5 விதமான துளசியை தான் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து சயின்டிபிக் நேம். அப்கோர்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா வேற வேற பேர் இருக்கு, அது மோர் லைக் ஸ்பிரிச்சுவல் பேரா இருக்கும். பட் ஃபார் த பிரசன்டேஷன் பிசினஸ் பர்பஸ்க்கு ஐம் ஜஸ்ட் யூசிங் எல்லாம் இந்த சயின்டிபிக் நேம். அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு நம்மளோட பேசிலுக்கு. ரீச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்.
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனி எடுக்க ஆரம்பிச்சோடனே பல விதமான டெஸ்டிமோனி இருக்கு இந்த பேசில்ல. தென் சப்போர்ட் ஹார்ட் ஹெல்த், பூஸ்ட் இம்யூனிட்டி, aid digestion, regulate blood sugar level regulate பண்ண ஆரம்பிக்கும், promote mental health, rich in nutrients, and basil is helpful for boosting immunity. உங்களோட immunity பூஸ்ட் பண்ண கையோட உங்களோட body and can cure cold and cough. அதாவது இரும்பல் சளியை வந்து கியூர் பண்ணக்கூடிய தன்மை கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பேசில். அது மட்டும் இல்ல, இது also is help in fight inflammation in your body and keep digestion healthy. So அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு, நிறைய டெஸ்டிமோனி இருக்கு. ஈவன் சைனஸ், ஓகே, சைனஸ் ப்ராப்ளம் 20 வருஷமா இருந்த சைனஸ் ப்ராப்ளம் 2 மாசத்துல கியூர் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விதமான டெஸ்டிமோனி இருக்கு. ஏன்னா அப்கோர்ஸ் இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 20 ml ஜஸ்ட் ட்ராப், ஒரு 2 to 3 ட்ராப் ஒரு 150 ml தண்ணியில போட்டு தண்ணி குடிக்கும் போதெல்லாம் இந்த ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா will give you all these health benefit and the price is so surprise. 21 வெள்ளி தான். ஓகே, இஸ் மச் மோர் சீப்பர் தேன் ஸ்டார்பக் காஃபி. ரைட். ஸோ அப்போ அந்த மாதிரி தன்மையான ஒரு ப்ராடக்ட் எல்லாரும் கேரி பண்ணிக்கிட்டு whenever நீங்க தண்ணி குடிக்கும் போது ஜஸ்ட் 2 to 3 ட்ராப் போட்டு நீங்க குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா you will benefit all these health benefit கிடைக்கும். Now அடுத்த flagship product என்னன்னு பார்த்தீங்கன்னா botanical beverage mixed turmeric with saffron drop. இது IMC another botanical beverage, another flagship product. அதாவது குக்கிமின் லோங்க இருக்காங்க, ஓகே, மேங்கோ ஜிஞ்சர் இருக்கு, அதாவது செஃப்ரான் இருக்கு. இது 3 இன்கிரீடியன்ட் உள்ளுக்கு இருக்கு. ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்த turmeric drops typically contain concentrated extract of curcumin சொல்லுவாங்க. The active compound in turmeric known for is நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஸோ இங்க உங்ககிட்ட வந்து சில ஹெல்த் பெனிஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் திஸ் turmeric பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தேம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதுலயும் வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தென் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்கு, ஜாயிண்ட் ஹெல்த் ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து மிஸ்டர் ஃபூன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமோனி இருக்கு. அவருக்கு வந்து 70 வயசு பிளஸ். நேற்று கூட நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் வந்து பேக் போன் கிராக் பிரச்சனை இருந்துச்சு, L1 L2 பிரச்சனை. பேசிலையும் இந்த துமரிக்கும் கம்பைன் பண்ணி எடுத்து, ஓகே, ஒரு 2 வாரத்துல ஒரு 15 நாள்ல அவரோட பிரச்சனை கியூ ஆயிடுச்சு. அவரோட வாயிலேயே வந்து அவரே பர்சனலா வந்து டெஸ்ட் பண்ணி செஞ்சிருக்காரு. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா யார் உங்களை அழைச்சிட்டு வந்தா அவங்கள்ட்ட கேளுங்க அவரோட வீடியோ. தென் 3வது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ், 4வது ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ஸ்கின் ஹெல்த். நான் பொட்டானிக்கல் பெவரேஜ் turmeric வந்து நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த saffron content என்ன இருக்கு, குக்கிமின், லோங்கர், ஜிஞ்சர், saffron turmeric contain a compound called curcuminoids that anti-inflammatory, antioxidant property as a immunity booster. So in the curcumin கூட வந்து help increase your immunity system. Okay, உங்களோட எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. boosting protein that natural way to fight virus, right? So அதனால பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த மஞ்சளுக்கு. ஓகே, turmeric. Now of course இதோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 21 வெள்ளி தான். ஜஸ்ட் 21 ringgit 20 ml. ரைட். ஸோ ஈவன் நைட்ல நீங்க படுக்கிற முன்னுக்கு இந்த turmeric வந்து ஒரு 2 to 3 ட்ராப், ஓகே, குடிச்சிட்டு 1 மணி நேரம் சேர்ந்து நீங்க படுங்க. கண்டிப்பாக யூ கேன் சி லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் அந்த யூடியூப்பை பார்த்துட்டு பிற்பாடு நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ கேன் சி பர்சனலி எனக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தே ஆல்சோ பெனிஃபிட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் இன்னைக்கு வந்து மலேசியாவில் 40 ப்ராடக்ட் இருக்கு. பட் நான் டைம் பார்த்ததுனால இன்னைக்கு மெயின் 4 ப்ராடக்ட் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுனா இந்த 4 ப்ராடக்ட்மே வந்து உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது அலோவேரா அசோசியேட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 42 வெள்ளி, சீபாக்தோன் 72 வெள்ளி, பேசில் 21 வெள்ளி, டர்மரிக் 21 வெள்ளி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 156 வெள்ளி தான். அப்ப இந்த மந்த்லி உங்களோட குரோசரி லிஸ்ட்ல வந்து
இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் சைட்டையும் எட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. எந்த மெடிக்கல் சென்டர், கிளினிக்கும் நீங்க போகணும்னு அவசியமே இல்ல. இந்த 4 ப்ராடக்ட் உங்க ஃபேமிலியில வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, யூ நோ நீட் டு கோ விசிட் எனி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். ஓகே. அதாவது பிரிவென்ஷன். அதாவது அதே உங்களுக்கு வேற ஏதோ டிசீஸ் இருந்துச்சுன்னாக்கா, தென் அஃப்கோர்ஸ் அதுக்கு வேற 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 பெவரேஜ்லாம் இருக்கு. பட் if you are healthy, if you are growing children, growing man or woman, ஸோ அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட மந்த்லி க்ரோசரியில் ஆட் பண்ணி கண்டினியூ எடுத்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக when you are aging is going to be benefit. Alright, so of course product testimony and testing session. ஓகே, டெஸ்டிங் செஷன் நீங்க ஜூம்ல செய்ய முடியாது. when நம்மளோட அங்கங்க நம்மளோட ஆஃப்லைன் டாக் இருக்கும்போது கண்டிப்பா புதுசா வந்ததுன்னா நீங்க டெஸ்ட் பண்ணலாம். பட் எனிவே யார் உங்களை நீங்க கூட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட டெஸ்டிங் செஷன் கேளுங்க. ஸோ ப்ராடக்ட் டெஸ்டிமோனிக்கு இன்னைக்கு நம்ம கூட அவங்க யாரு நிஷா இருக்காங்க. ஸோ வந்திருக்காங்களான்னு தெரியல, நான் இதுக்கு கேட்கிறேன். நிஷா குவீன் ஓகே இருக்காங்க. ஆல்ரைட், ஓகே நிஷா, ஸோ யூ ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ஏதோ கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அது ஷேர் யுவர் டெஸ்டிமனி. தேங்க் யூ. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க நிஷா. யூ நீட் டு அன்மியூட். மியூட் ஓகே பண்ணிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். சார் கிளியர் இருக்கா வாய்ஸ்? யா கிளியர். ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, என் பேர் வந்து நிஷி. நான் இங்கே ஜேபியில் தான் இருக்கேன். பர்சனலாக வந்து என்னோட டெஸ்டிமனி என்ன நான் ஷேர் பண்ண போறேன்னா, பேசிக்கலி என்னை பார்த்து நான் வந்து எஸ் கேன்சர் சர்வைவர். ஓகேங்களா? ஸோ கேன்சர் சர்வைவர். கொஞ்சம் லவுடா பேசுங்க, கொஞ்சம் லவுடா பேசுங்க, சாஃப்டா இருக்கு. ஓகே, பேசிக்கலி நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா வந்துட்டு நான் பார்க்கணும் வந்து ஆமாம் கேன்சர் சர்வைவர். 2022 தான் வந்து என்னோட ஆப்ரேஷன். ஸோ பிரெஸ்ட் கேன்சர். ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சு தென் ஐ கண்டினியூ மை கீமோதெரப்பி 6 சர்க்கிள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியோ தெரப்பி வந்துட்டு 15 டைம்ஸ் நான் செஞ்சேன். லாஸ்ட் இயர் வந்து மே தான் வந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டே நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் வந்து டாக்டர் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ரிகவரி ப்ராசஸ் எனக்கு கொடுத்தாங்க வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் என்கிட்ட சொன்னது வந்துட்டு எனக்கு வந்து பார்க்கணும்னா வந்துட்டு ட்ரிபிள் நெகட்டிவ்னால வந்து தேர்ஸ் நோ மெடிசன். ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 5 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸோ அந்த ஹார்மோன் மெடிசன் உங்களுக்கு இல்லை, பிகாஸ் எஸ்ட்ரோஜன் எல்லாமே நெகட்டிவ்ல போயிடுச்சு. அது சொன்னதுக்கு அப்புறம் வந்து என்னை வெளியே தான் வந்து டாக்டர் சொன்னாங்க, வந்து ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து வெளியே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நிறையா சப்ளிமெண்ட்ஸ் நான் மீன் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கே போய் வாங்கலாம், மீன் என்ன ப்ராடக்ட் எடுத்தால் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். ஏன்னா வந்து கீமோ செஞ்சுட்டுமா வந்துட்டு நார்மலாக ஹாஸ்பிட்டல் சொல்கிறது வந்துட்டு கீமோ டைம்லேயே வந்து நம்மளை வந்து எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் மெயினாக சொல்கிறது நம்ம வந்து ஆர்கானிக் தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற கெமிக்கல்ஸ் உள்ள எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஷாம்புவும் சரி, சோப், லோஷன் எல்லாமே வந்து அண்ட் தென் டூத் பேஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கோட தான் யூஸ் பண்ண முடியும், கெமிக்கல் யூஸ் பண்ண முடியாது. அந்த டைம்ல தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கும். பிகாஸ் ஆஸ் அ மசாஜ் தெரபிஸ்ட் என்னால் வந்து வேலை கூட செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ஸ் லாஸ்ட் இயர் 8ஆம் மாதத்துலேருந்து நான் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கஸ்டமர் மசாஜ் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் இல்லைனா வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கஸ்டமரே என்னால் வந்து மசாஜே பண்ண முடியும். அப்படி எக்ஸ்ட்ரா நான் செஞ்சுட்டேன்னா த நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக எனக்கு வேலை செய்ய முடியாது. என்னோட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் கீமோ செஞ்சப்ப ரொம்ப அந்த அளவுக்கு வந்து என்னோட முட்டி, என்னோட உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பாதிப்படைஞ்சிருச்சு. இன் பிட்வீன் நம்ம மருந்து எனக்குன்னு ஒரு சப்ளிமெண்ட் தேடி இருக்கப்போ வந்துட்டு என்னோட அப்ளைனர் மிஸ்டர் செல்வம் ஜேபியில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு சிஸ்டர் இந்த மாதிரி இருக்குது இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னப்ப, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு பார்க்கணும் வந்துட்டு எலோவேரா. எலோவேரா தான் முதல் நான் ரெஜிஸ்டர் பண்ணப்ப ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ண எனக்கு எலோவேரா தான் முதல் ப்ராடக்ட் வந்துச்சு. எலோவேரா வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நான் குடித்தேன். விதின் 1 வீக்லேயே வந்துட்டு எனக்கு எலோவேரா குடிச்சப்போ வந்துட்டு என்ன வித்தியாசம்னா வந்து எனக்கு உடம்புல வந்து அந்த சோர்வு தன்மை இல்லை, லேசினஸ் இல்லை, உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிச்சு. தூக்கம் ரொம்ப வரலை. ஏன்னா ரொம்ப சோர்வா இருக்கும் உடம்பு வந்து நம்மளால என்னால பிகாஸ் என்னோட கடை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கடைக்கு ஏறி வந்த கையோ நெக்ஸ்ட் வந்து என்னோட கேபின்ல போய் படுத்துருவேன் நான். அந்த மாதிரி வந்து ஒரு 6 மந்த்தா நான் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எலோவேராவை நம்ம நான் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை எல்லாம் வந்து எனக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து இன்னைய தேதி வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 மாசம் ஆக போகுது, 3 மாசம் ஆகுது.
நான் என்ன கேபின் பக்கமே என்னோட ரூம்லயே நான் போய் படுக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது. செகண்ட்லி பார்க்க போனா வந்து நான் ப்ராடக்ட் எடுத்து ஒரு 2 வீக்ஸ் 2 வீக்ஸ்லயே வந்து யா எலோவேரா கன்சியூம் பண்ணி 2 வீக்ஸ்லயே வந்து ஒன் மார்ச் 3ல தான் வந்து நான் வந்து பேசலும் தும்மரிக்கும் வந்துட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். எப்போதுமே வந்து கீமோ செஞ்சவங்களுக்கு வந்து பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுனா இருக்கும். காய்ச்சல் வரும், சளி பிடிச்சிரும். இது எல்லாருமே நீங்க போய் கேட்கலாம். யாரா இருந்தாலும் இந்த கீமோ செஞ்சவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை நெறையா இருக்கும். ஆனா இந்த ரேடி ஐ மீன் பேசலும் தும்மரிக்கும் எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஹோல் டே நான் மழையில நனைஞ்சு கூட அந்த 3ஆம் தேதி எஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த மழையில நனைஞ்சு அந்த டே அந்த ஃபுல் டே வந்து ஒரு 3 டைம்ஸ் தான் அந்த பேசல் தும்மரிக்கு 3 டிராப்ஸ் போட்டு குடிச்சேன். நெக்ஸ்ட் டே மக்கை நாள் வந்து எனக்கு சளி இல்ல, காய்ச்சல் இல்ல, இருமல் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இன்னும் நான் சளி ஐ மீன் இருமல் இல்ல, சளி எதுவுமே இல்லாம வந்து நல்லா இருக்கு உடம்பு வந்துட்டு. பட் டெய்லி வந்து நான் பேசலும் தும்மரிக்கும் வந்து நான் வந்து எடுத்துக்குவேன். அனதர் திங்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 30 இயர்ஸா வந்து சைனஸ் இருந்துச்சு. சின்ஸ் 1994ல இருந்து எனக்கு சைனஸ் இருந்துச்சு. அண்ட் சி பக்டோன் எனக்கு எடுத்து என்னோட சைனஸ் வித்தின் 2 வீக்ஸ்லயே வந்து எங்க தான் போணுச்சுன்னு எனக்கு தெரியாது. சைனஸ் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சு வந்துட்டு. அனதர் திங் சி பக்டோன் எடுத்து வந்து என்னோட உடம்பு வந்து இப்போ உள்ள பாடியோட ஐ மீன் பிகாஸ் அது பார்க்கணும்னா வந்து நம்மளுக்கு வந்து இது ஆன்டி ஒபேசிட்டி இருக்கு, ஆன்டி கேன்சர் இருக்குது, ஆன்டி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒர்க் பண்ணுதுன்னா வந்து இப்ப வந்து என்ன ஜாகிங் போனா சொல்றா கூட நான் ஜாகிங் போயிருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாடி ரொம்ப ஸ்ட்ராங். பிஃபோர் தட் எப்படி என்னோட ஆப்ரேஷனுக்கு முன்னுக்கு நான் எப்படி இருந்தேனோ அந்தோட பாடி வந்து அது எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இப்ப வந்துட்டு. ஜாகிங் போக சொன்னா என்ன ஜாகிங் போக முடியும், வாக்கிங் போக சொன்னா பண்ண முடியும். முன்னெல்லாம் வந்து வந்து ஜஸ்ட் ஒரு 30 மீட்டர் நடந்ததுல வந்துட்டு கால் பாதம் எனக்கு வலி கொடுத்துரும், முட்டி வலி கொடுத்துரும். ஸோ கையெல்லாம் வந்து கிராம்ப் பண்ணும் ரொம்ப வந்துட்டு. கீமோ செஞ்சா யூஸ்வலி வந்து கையெல்லாம் கிராம்ப் பண்ணும். தேர்ஸ் ஃபார் எவர் டாக்டர் சொல்லிட்டாங்க இப்படிதான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு நீ பார்த்துக்கணும். பிகாஸ் ஃபுட் வைஸ் என்ன சப்ளிமெண்ட் எடுத்துருக்குது அந்த மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. நீ சப்ளிமெண்ட் பொறுத்து தான் இருக்கு. நீ என்ன சப்ளிமெண்ட் எடுக்க போற அப்படின்னு. ஸோ ஃபைனலி வந்து எனக்கு நம்ம ஐஎம்சி ப்ராடக்ட் வந்து ரொம்ப உண்மையிலேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுச்சு. எனக்குன்னு இல்ல. பெர்சனலா நான் யாருக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்றேனோ, அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் பண்ணுது. அண்ட் மை டாட்டர் அவங்களுக்கு ஒரு 16 வருஷம் 17 வருஷமா வந்து சைனஸ் இருந்துச்சு. சி பக்டோன் எடுத்து ஒரே வாரம் தான். 1 வீக் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இதுவரைக்கும் அவங்க சைனஸ் இல்ல. பிகாஸ் அது உண்மையிலேயே வந்து பார்க்கணும் வந்து வைட்டமின் சி வந்து உண்மையிலேயே வந்து ஆரோக்கிய வேல்யூ வந்து ரொம்ப கூட அதுல வந்துட்டு. ஈஸியா வந்து பிகாஸ் ஏன்னா அவங்க 17 வருஷத்துல வந்து ரொம்ப வாட்டி நான் ஒரு வாட்டி நான் கிளினிக் கூட்டிட்டு போனா மந்த்லி அவங்களுக்கு வந்து நான் 100 வெள்ளி நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க சைனஸ்க்காக வந்துட்டு ஆகுது. பட் இப்போ வந்து இந்த 74 ரிங்கிட் அந்த ஒரு 74 ரிங்கிட்ல 1 வீக்லயே வந்து அவங்களோட சைனஸ் வந்து எங்க போனுச்சுன்னே தெரியல. அவ்வளோ நல்லா ஆயிருச்சு வந்துட்டு. யாரு வேணா தைரியமா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ரெக்கமெண்டே பண்ணலாம். யாருக்கெல்லாம் அந்த உடம்பு பிரச்சனை இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லன்னா வந்து யூ கேன் கெட் சி பக்ட்ரான். இத மட்டும் நீங்க எடுத்து குடிங்க. பிகாஸ் இட்ஸ் 100% ஏன்னா ஒமேகா இருக்கு. ஒமேகா 3, 6, 7, 9 இருக்குது. தனியா ஒமேகாவோட ப்ராடக்ட் வந்து நம்ம எடுக்க வேணாம். ஸோ நம்ம ஃபார்மசில போய் தனியா ஒமேகா மட்டும் கேட்போம். ஸோ நம்மளோட சி பக்டர் வந்து ஒமேகாவே இருக்கனால வந்துட்டு இது எல்லா வைட்டமின்ஸும் அதிலேயே இருக்கிறனால வந்துட்டு உண்மையிலேயே வந்து அது வந்து ஒர்க் பண்ணுது எல்லாத்துக்குமே வந்துட்டு. மெயினா நான் வந்து பர்சனலா வந்து எல்லாத்துக்குமே சி பக்டர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சி பக்ட்ரான், பேசல், துமரிக் அண்ட் எலோவேரா. ஸோ எனக்கு வந்து பிகாஸ் ஐ மீன் கேன்சர் சர்வைவர்னால வந்துட்டு நான் வந்து நோனி எடுக்கிறேன். நோனி எடுத்து எனக்கு என்ன ஒர்க் பண்ணுதுன்னா என்னோட கையில உள்ள நரம்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப வலிக்கும். பிகாஸ் கீமோ செஞ்சப்போ வந்து நம்ம நரம்பெல்லாம் வந்து ரொம்ப தீன் ஆயிரும். ஸோ அதனால வந்து கை கிராம்ப் பண்ணிரும். நோண்டி எடுத்து வந்து அந்த கை கிராம்ப் பண்ணது எல்லாமே எனக்கு போயிடுச்சு. எனக்கு மூட்டு வலி இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் கீமோ என்னோட மூட்டு வலியும் முட்டி முட்டி என்னோட போன்ஸ் எங்கெல்லாம் எனக்கு வலி கொடுத்துச்சோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு வலி இல்லாம நான் ஃப்ரீயா இருக்கேன். எப்படி நான் முன்ன இருந்தேனோ ரொம்ப கவலைப்பட்டேன். எனக்கு முன்னோல உடம்பு எனக்கு எப்போ பிகாஸ் என்னால வந்து ஒரு 20 ஹவர்ஸ்லாம் நல்லா வேலை செய்யற ஆளு. 20 ஹவர்ஸ் வேலை செய்றேன். ஆனா எனக்கு 1 ஹவர் கூட என்னால வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு எனக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்னால ஆஃப்டர் கீமோ எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு அது வந்துருச்சு. இப்ப ரேடியோ தெரப்பி செஞ்சு இன்னும் வேர்ஸ்ட்டா போச்சு என்னோட பாடி. பட் இப்ப நம்மளோட ஐஎம்சியோட ப்ராடக்ட் எடுத்து உண்மையிலேயே வந்து வந்து நம்ம டாக்டர் அசோக் பாத்தியாக்கு வந்து ரொம்ப நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஐஎம்சி ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை செய்யணும்னு இருந்தா வந்து அது பர்சனலா வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்யுது. உண்மையிலேயே வந்து எல்லாரும் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இந்த மாரி பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்களா? நீங்க தாராளமா வந்து நீங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம ஐஎம்சி ப்ராடக்ட் எடுக்க சொல்லி. பிகாஸ் இட்ஸ் 100% ஆர்கானிக் அண்ட் அண்ட் ஐ
ஐ மீன் ஆர்கானிக் அண்ட் ஆயுர்வேதிக்கோட வந்துட்டு. ஓகே மிஸ்டர் மூர்த்தி. Thank you, thank தேங்க்ஸ் you. தேங்க்ஸ் a lot. Thank you so much for the powerful, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேரிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு வேலை செஞ்சிருச்சு. தட்ஸ் வை இன்னைக்கு வந்து அவங்க வந்து அன்ஸ்டாப்பபிள். ஓகே, ஜேபி, ரவா, கேஎல் அப்படின்னு சொல்லி அவங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மூணாவது பகுதி வந்து அந்த பிஸ்னஸ் பிளான். ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்கு ப்ராடக்ட் வேலை செஞ்சு சேம் டைம் ஹெல்த்தை கொடுத்துருச்சு. நவ் ஷி இந்த ஜேர்னி ஆஃப் கிரியேட்டிங் wealth through the platform. All right, thank you so much, Nisha Queen from Johor Bahru. Thank you. All right, so இன்னொரு டெஸ்டிமோனி இருக்கு. ஓகே, இவரை வந்து எனக்கு கடந்த 17 வருஷமா பழக்கம். அவர் மூலியமா தான் அவர் என்னோட அப்ளைன். ஓகே, அவரோட டெஸ்டிமோனி வந்து எப்பவுமே ரொம்ப கௌரம். ஓகே, அவரு இந்த வே அவர் வந்து ஷேர் பண்ண போறது வந்து இந்த டெஸ்டிமோனி வந்துட்டு நிறைய நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அவர் தான் கூப்பிட்டு போவேன். அவரோட டெஸ்டிமோனி ஷேர் பண்ணும்போது ஐ வாஸ் அமேஸ். ஏன்னா அவருக்கு வந்து கடந்த 30 வருஷமா 25 வயசுல இருந்தே இன்னைக்கு அவருக்கு ஏறக்குறைய ஒரு 60 வயசு. அப்ப ஒரு 35 வருஷமாக அவருக்கு வந்து காஃப், அதாவது காஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் இன்றைக்கு வந்து அந்த பேசில், ஓகே, பேசில் எடுக்க ஆரம்பிச்சு, இந்த துளசி எடுக்க ஆரம்பிச்சோன்னா கியூர். இன்னைக்கு பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல செஞ்சுட்டு இருக்காரு. ஈவன் பிகம் த ரூபி. ஓகே, ரூபி உங்களுக்கு தெரியும், எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு தெரியும். ஓகே, ரூபி என்ன லெவல் அப்படின்னு. ரூபி அடைஞ்சு அவருக்கு இந்த பிசினஸ் பாருங்க எப்படி வந்துச்சுன்னா ஒரு கிராப் டிரைவர் மூலியமா வந்துச்சு. அதனால பாருங்க இந்த வாய்ப்பு வந்து எப்படி எங்க வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவர் வந்து ஒரு கிராப் டிரைவர் மூலமா இந்த வாய்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு அவர் வந்து இந்த பிசினஸ் எடுத்து ஃபுல் டைமா எடுத்து பெரிய லெவல்ல செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்மளோட லீடர் மிஸ்டர் புவன் ஃப்ரம் சன்வே. வெல்கம் மிஸ்டர் புவன். அன்மியூட். Okay, let me tell you my story. For 35 years ago, எனக்கு இந்த வைரஸ், ரம்பு வைரஸ் சொல்லுவாங்க. இங்க இருந்து வெட்டோம், ரொம்ப இங்க வெட்டோம் இங்க. அது வந்து வெட்டும் போது நிக்காம வந்து இருமல் வரும். For 1 hour keep on coughing and coughing non-stop. ஸோ என்ன செய்ய வந்து உடம்புல கிரைம் பண்ணும்போது ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன். ஸோ டாக்டரை பார்த்து, ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து, ஈவன் சைனீஸ் சிங்ஷி வரலாம் மாதிரி ஸ்பெண்ட் 10 or 1000 ஸ்பெண்ட் பண்ணேன். ஆன்டிபயோட்டிக், சைனீஸ் மருந்து எல்லாம் ட்ரை பண்ணேன். எல்லா டாக்டர் என்ன செய்வாங்க, இந்த காஃப் மிக்சர் கொடுப்பாங்க, காஃப் மிக்சர், ஆன்டிபயோட்டிக். ஸோ அது வந்து ஒரு 35 எடுத்திருக்கேன். அது வந்து அந்த வைரஸ் போடல, எனி டைம் வரும். நான் வந்து சாப்பிட போகும்போது அந்த வைரஸ் சளி வரும். அટேக் வரும்போது சாப்பாடு அப்படியே வந்துடும். சாப்பாடு கீப் ஆன் காஃபிங். அது வந்து 35 இயர்ஸ் சஃபர் பண்ணேன். ஸோ அது வந்து நானும் வந்து ட்ரை பண்ணேன். அது எவ்ரிதிங் ட்ரை வரிசையில். ஸோ ராத்திரி வந்து 3 o'clock மார்னிங் எவ்ரி டைம் காஃபிங்க. அம்மா அப்படியே வருவாங்க. அப்படியே வந்துட்டு இந்த அவங்களும் தூக்க முடியாது. அவங்க வந்து காஃப் மிக்சர் வந்து கொடுப்பாங்க. ப்ளீஸ் டேக் திஸ் ஒன். அவங்களும் அந்த மாதிரி அவங்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸோ 35 இப்படியே ஓட்டுச்சு. நானும் வந்து வாக்கி வெறுத்துட்டேன். ஏன்னா அந்த வைரஸ் வந்து உடம்புலேயே இருக்கு, போக மாட்டேது. ஸோ அப்படின்னு செக்அப். நான் நினைச்சேன் ப்ரோங்காட்டிஸ் ப்ராப்ளம். ப்ரோங்காட்டிஸ் டோட்டல் செக்அப் பார்த்தா நாட் ப்ரோங்காட்டிஸ். அது செக் பார்த்தா டிபி கூட இல்லை. எல்லாம் செக் பண்ணேன், கம்ப்ளீட் செக்அப். ஸோ அது வந்து ஒரு வைரஸ் உடம்புல இருக்கு பாருங்க. ஸோ நான் பார்த்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணேன், என்ன ஹெல்ப் பண்ணோம். யூடியூப்ல வந்து இப்போ பேசில் வந்துச்சு, பேசில் லிக்விட். ஸோ அந்த வெப்சைட் ஆர்வேக்கரா வந்துச்சு. அப்போ வந்து 20 ml வந்து 180 ringgit. ஒரு 20 ml ஹெர்ப்ஸ் ஒரு கம்பெனி யூகேல சப்ளை பண்ணாங்க. ஸோ நான் வாங்கலாம் எப்படி விட்டுட்டேன். ஸோ when I met the Grab driver, அவர் தான் பேசினாரு. அந்த புக்ல இருந்துச்சு பாருங்க பேசில். அதை கேட்டேன், இது 27 இஸ் இட் மெம்பர் பிரைஸ்? நோ கஸ்டமர் பிரைஸ். ஸோ ஓகே ப்ளீஸ் நெக்ஸ்ட் டே கம் டேக் மீ டு தி ஆஃபீஸ். சொன்னேன், டேக் மீ டு தி ஆஃபீஸ், ஐ வாண்ட் டு பை தி ப்ராடக்ட். ஸோ வந்து இந்த வைரஸ் இந்த நேரம் வரும். ஜாயின் பண்ணிட்டு இந்த பேசில் எடுத்துட்டு என்ன செஞ்சேன் வந்து இமிடியட்லி அந்த வைரஸ் வரும்போது நான் பாயில் போட்டுருவேன் ஃபியூ ட்ராப்ஸ். ஸோ whenever the virus come I put. ஸோ அது வந்து ஒரு 2 weeks செஞ்ச பாருங்க. ஆஃப்டர் 2 weeks கம்ப்ளீட்லி நோ மோர். ஸ்வேர், அது சத்தியமா சொல்றேன், கம்ப்ளீட்லி அந்த உடம்புல வைரஸ் இல்லை. நானும் பார்ப்பேன் என்னெல்லாம் வந்து வரல சொல்லிட்டு ஃப்ளூ, இரும்புல டைரக்ட் பண்ணுவேன், ஃபுல் டைரக்ட் பண்ணுவேன். why I don't mix the water வந்து diluted. அது வந்து பண்ணோம். பட் வந்து just minute I put charger 1 minute, charger போட்டுறேன். go off ready, battery going to go off 1 minute.
Just a minute. The battery will go off already. Okay. Okay, now okay. Then என்ன செஞ்ச பாருங்க நானு after taking the basil, completely cure of cough and the virus in the uடம்புல no more in the body. Only சொல்றேன், really helped me so much. The basil வந்து is a fantastic product. Thank you very much. Thank you so much, Mr. Puvan. Okay, so பாருங்க, அந்த ப்ராடக்ட் இஸ் சேஞ்ச் அவர் லைஃப், அவரோட லைஃப் ஸ்டைல், ரைட், அவரோட ஹெல்த், ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பார்த்தாருனாக்கா, ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட் இந்த இவ்வளோ மலிவா இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு அந்த பொட்டன்ஷியலை பார்த்தாரு, பிசினஸை பில்ட் பண்ணாரு. இன்னைக்கு சராவால பெரிய நெட்வொர்க் இருக்கு, மலேசியாலயும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, அண்ட் இஸ் அ ரூபி அண்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் இஸ் அ passive income. சரிங்களா? ரைட், தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் புவன். ரைட், ஸோ வேற யாரோ ஏதோ டெஸ்டிமனி ஷேர் பண்ண போறீங்களா? அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட், கையை தூக்கிட்டு நீங்க கேட்கலாம். யாரோ டெஸ்டிமனி ஷேர் பண்ண போறீங்களா ஃப்ரெண்ட்? I got one more testimony. Yeah, carry on. See Bakton. So actually, Okay. I can never climb staircase. Climb banana. Sorry, climb banana. I will breathing non-stop breathing. What do you call that? Breathing for oxygen now. The climb staircase. So this one for many years now. So நான் try the basic help பண்ணிச்சு. எனக்கு இந்த climb பண்ண help பண்ணுமா try பண்ணுவோம் சொல்லிட்டு try பண்ணேன் See Bakton. So I will take 2 scoop a bigger size, 2 scoop per morning, every morning. So I'll take it for 1 week. After that, the LRT staircase is very long. So I don't take escalator. I just climb the staircase, see whether I have the breathing problem. I tried no more. The கஷ்டப்பட்டு breathe பண்ணோம் அது இல்ல. So whenever I take LRT, I climb staircase because when they see Baktan really help the breathing problem. So they really helped me. So that is also a great product, See Baktan. Yes, thank you, Mr. Puvan. So அதுதான் ஓகே, நிறைய பேத்துக்கு அந்த டெஸ்டிமோனி இருக்கு. ஷார்ட் பிரெத்னு சொல்லுவாங்க, ஷார்ட் பிரெத். அப்ப இதை எடுக்க ஆரம்பிச்சோன்னே பேக் டு நார்மல். Okay friends, so அடுத்தது we already come to the final part, that is the marketing plan, அதாவது business plan. யாரெல்லாம் business பெட்டரா ஆகணும் அப்படின்னா, இதை வச்சு ஒரு வருமானத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, you can stay back. இன்னொரு 15 minutes நம்ம முடிச்சிடலாம். So I will go through the business plan and ஓகேங்களா? So of course how to be a partner, எப்படி IMC Health Care கூட partner ஆகி build your own multi-million-dollar business empire. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரன் உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் IMC. இன்னைக்கு மலேசியால வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இதுக்கு மலேசியால நடக்கும். நான் அப்ப இங்க உங்களோட ஜேர்னியஸ் ஒரு பிசினஸ் என்டர்பிரனர் IMC-குள்ள வர்றதுக்கு உங்களோட முதலீடு 50 ரிங்கேட் மட்டுமே தான். 50 ரிங்கேட்டை நீங்க போட்டுட்டு ஸ்டார்ட் கிட் பிளஸ் அலோவேரா ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அலோவேரோட ரிட்டேல் பிரைஸ் 54 வெள்ளி. பட் நீங்க மெம்பரா ஆகும்போது, அசோசியேட் பார்ட்னரா ஆகும்போது நீங்க 50 வெள்ளிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் கிட்டும் பிளஸ் அலோவேரா. ஏன் அலோவேரா கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க அங்கத்தினரா வர்றவங்க அத்தனை பேருமே ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி நீங்க அலோவேரா கன்சியூம் பண்ணும்போது உங்களோட கிளென்சிங் டீடாக்ஸ் பண்ண பிற்பாடு நீங்க மற்ற ப்ராடக்ட் எடுக்கும்போது நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் அதே சமயத்துல சில பேர் சொல்லுவாங்க, இல்ல சார் எனக்கு MLM ஆளை விட்டுருங்க, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆளை பாக்குற பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு நான் பிசினஸ் செய்யல, ஏன்னா எனக்கு ப்ராடக்ட் மட்டும் மெம்பர் பிரைஸுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பாலும் வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, கிடைக்கும், நம்ம என்ன செய்வோம், நம்ம வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட டெலிவர் பண்ணணும். ஓகே, ஸோ வாங்கிட்டு போய் டெலிவர் பண்ணுவோம், மெம்பர் பிரைஸ்க்கு கொடுப்போம், நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்காது. சேம் டைம் நம்மளுக்கு காஸ்ட் இருக்கும். பட் இங்க எனக்கு IMC பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க கால் ப்ரீஃபர்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரீஃபர்ட் கஸ்டமருக்கு அவங்க 20 ரிங்கெட் மட்டும்தான் உங்களோட ஆப்ஸ் மூலியமாவே, உங்க மெம்பர்ஷிப் ஆப்ஸ் மூலியமாவே போயிட்டு நீங்க போய் ப்ரீஃபர்ட் கஸ்டமர் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்ல 20 ரிங்கெட் கட்டின கையோட அவங்களுக்கு ஒரு ஐடி லாக்இன் பாஸ்வேர்ட் கிடைச்சிடும். IMC ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க லாக்இன் பண்ணி ஷாப் நவுன் போனாங்கன்னாக்கா எல்லா ப்ராடக்ட்டுமே ஆன்லைன் வாங்கிக்கலாம். ஆஸ் அ மெம்பர் பிரைஸ்க்கு, ப்ரீஃபர்ட் கஸ்டமர் அசோசியேட் பிரைஸ்க்கு அவங்க வாங்கிக்கலாம். பட் அவங்களுக்கு எந்த ஒரு போனஸ் வால்யூம் எதுவுமே கிடைக்காது. பட் குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ப்ரீஃபர்ட் கஸ்டமரை அவங்க ப்ராடக்ட் வாங்கும் போது உங்களுக்கு அந்த BV கிடைக்கும். BV தான் போனஸ் வேல்யூ.
அப்ப ஐஎம்சியோட போனஸ் வேல்யூ எல்லாம் பிவி ஃபார்ம்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு பிவி வந்து ஏறக்குறைய 2 வெள்ளி 20 காசுல இருந்து 2 வெள்ளி 50 காசு ரிங்க பிடிச்ச நான் எவரேஜ் பண்ணி 2 வெள்ளி 33 காசு போட்டிருக்கேன். நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள பிவி எல்லாமே இஸ் அக்குமுலேட்டிவ் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்குமுலேட் பிவி, அதாவது பெரும்பாலும் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கம்பெனி எல்லா கம்பெனியும் வந்து உங்களுக்கு வந்து மாதம் டார்கெட் கொடுப்பாங்க. மறு மாசம் ஆரம்பிச்சா திருப்பி 0ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அப்ப அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த நியூ கமர். பட் இங்க அப்படி கிடையாது. ஐஎம்சியோட சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இஸ் அக்குமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். அப்ப த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போனஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க 150 பிவி ஏறக்குறைய வந்து ஒரு 330 வெளியில இருந்து 350 வெளியில ரிங்கெட்டுக்கு சேல்ஸ், குரூப் சேல். நீங்க மட்டும் இல்ல, குரூப்பா நீங்க சேல்ஸ் செஞ்சீங்கன்னா யூ பிகம் ஸ்டார் 1, 10 விழுக்காடு போனஸ். அப்ப 15 ரிங்கெட் உங்க போனஸ் வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்க லோக்கல் பேங்க்ல கிரெடிட் ஆயிரும். அப்ப லெட்ஸே இந்த மாசம் நீங்க அக்குமுலேட் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க 100 பிவி மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க. மறு மாதம் இந்த மாசம் மே மாசம் 100 தான் செஞ்சிருக்கீங்க. அப்ப ஜூன் மாசம் ஒரு 50 செஞ்சீங்கன்னா அக்குமுலேட் பண்ணி ஜூன் மாசம் உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ் கிடைக்கும். நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேங்க் வந்து ஸ்டார்ட் 2னுவாங்க. 1000 பிவி அக்குமுலேட்டட் 1000 பிவி 15 விழுக்காடு. தென் 2500 பிவி அக்குமுலேட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 விழுக்காடு ஸ்டார் 3. தென் 5000 பிவி அக்குமுலேட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 25 விழுக்காடு அந்த பிவில இருந்து. அப்ப 25 விழுக்காடுன்னு சொல்லும் போது 5000 பிவில இருந்து ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 1000 வெள்ளி இருக்கு. ஓகேங்களா? சோ 1000 வெள்ளி 1250 வெள்ளி உங்க போனஸ் இருக்கு இந்த 5000 பிவில இருந்து 25 விழுக்காடு. நான் தென் 10,000 பிவி நீங்க அக்குமுலேட் பண்ணி அச்சீவ், குரூப்பா நீங்க அக்குமுலேட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 30 விழுக்காடு சூப்பர் ஸ்டார் அப்படின்வாங்க. சூப்பர் ஸ்டார் இஸ் த ஃபர்ஸ்ட் ரேங்க். இன்னொரு குட் நியூஸ் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி நீங்க சூப்பர் ஸ்டார் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து forever நீங்க சூப்பர் ஸ்டார், உங்களை டிமோட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த மாசம் கடுமையா உழைச்சி டீமா வந்து நீங்க 10,000 பிவி அக்குமுலேட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்ப மறு மாசம் நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க, ஒரு 1000 பிவி தான் செஞ்சீங்க குரூப்பா. அப்ப பெரும்பாலும் மத்த நெட்வொர்க் கம்பெனில வந்து உங்களுக்கு 15 விழுக்காடு தான் கொடுப்பாங்க. ஆனா ஐஎம்சில வந்து உங்களுக்கு ஸ்டில் 30 விழுக்காடு கொடுப்பாங்க இந்த 1000 பிவில இருந்து. அப்ப 10,000 பிவி அக்குமுலேட் பண்ணி நீங்க டைம் எடுக்கலாம். 3 மாசம் எடுக்கலாம், 6 மாசம் எடுக்கலாம், 12 மாசம் கூட எடுக்கலாம். அது உங்களோட கமிட்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஆனா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுவாங்க. அதாவது சிங்கிள் பிசினஸ் மேன்ல டீமா நீங்க 5000 பிவி குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்சோ கேன் பிகம் அ சூப்பர் ஸ்டார், அதாவது ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்வாங்க. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அக்குமுலேட் பண்ணி 10,000 பிவி செய்ய போறீங்களா, இல்ல சிங்கிள் மான்லயே நீங்க 5000 பிவி செஞ்சு நீங்க ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆக போறீங்களா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் அப்ப சூப்பர் ஸ்டார் ஆவண கையோட உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து இன்னொரு போனஸ் கொடுக்குறாங்க. கம்பெனி டர்ன் ஓவர், சிடிஓ அப்படின்னு 5 விழுக்காடு. கம்பெனியோட டோட்டல் பிவி வால்யூம்ல இருந்து 5 விழுக்காடை எடுத்து ஒதுக்கி யாரெல்லாம் சூப்பர் ஸ்டாரா குவாலிஃபை பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணுவாங்க இந்த 5 விழுக்காடு. அது கம்பெனி டர்ன் ஓவர் இருந்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் போறோம் சில்வர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து சில்வர் ஸ்டார். சில்வர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் குரூப்பை உருவாக்கணும், ஒரு ரஜினிகான உருவாக்கணும். அப்ப ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க சில்வர் ஸ்டார் 33 விழுக்காடு. அதே உங்களோட சைட் குரூப்ல வந்து ஒரு 2000 குரூப் பிவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கம்பெனி அடிஷனல் டிராவல் ஃபண்ட் பிளஸ் 5 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து உங்களுக்கு போனஸா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து சில்வர் ஸ்டார் அடைஞ்ச கையோட உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் போனஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், உங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யாரெல்லாம் சூப்பர் ஸ்டார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 5 விழுக்காடு, செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஒரு 3 விழுக்காடு, தேர்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஒரு 2 விழுக்காடு குரூப் பிவில இருந்து. அடுத்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டார் 36 விழுக்காடு. கோல்ட் ஸ்டார் வரணும் அப்படின்னா நீங்க வந்து 2 சூப்பர் ஸ்டாரா உருவாக்கணும், 2 ரஜினிகான நீங்க உருவாக்கணும். தென் உங்களுக்கு வந்து பைக் ஃபண்ட் பிளஸ் 4% ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். தென் லீடர்ஷிப் போனஸ் உங்களுக்கு வந்து 4 ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூபி 39 விழுக்காடு ஓவர் ரைடிங் ஃப்ரம் த பிவி. உங்க குரூப் பிவில இருந்து 39 விழுக்காடு ஓவர் ரைடிங். ஓகேங்களா? சோ அப்ப வந்து ரூபிக்கு வந்து நீங்க வந்து 3 ரஜினிகான உருவாக்கணும், 3 சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். 1 சூப்பர் ஸ்டார் 2, 3 குரூப் சூப்பர் ஸ்டாரை உருவாக்குவீங்க. தென் உங்களுக்கு வந்து 39 விழுக்காடு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து காஃபான் பிளஸ் 4 விழுக்காடு கம்பெனி பிவி குரூப் கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து கிடைக்கும். தென் லீடர்ஷிப் போனஸ் உங்களுக்கு வந்து 5வது ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல,
ரூபி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ராயல் annual போனஸ்ன்னு சொல்லி இன்னொரு போனஸ் 1 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து ஈச் டீம் 10,000 ரூபாயில இருந்து மந்த்லி அக்குமுலேட் பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயல் annual போனஸ் மட்டுமே சில டாப் லீடர்ஸ் $8 லட்சம் 5 லட்சத்துல இருந்து $8 லட்சம் சம்பாதிக்கிறாங்க இந்த ராயல் annual போனஸ்ல மட்டுமே. அப்ப இது இந்தியால நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மலேசியாவிலும் நடக்கும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு. சோ அந்த யாரை அச்சீவ் பண்ண போறாங்கன்னு நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு கமிட் பண்ணி நம்ம இந்த நெட்வொர்க் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் 42 விழுக்காடு. நீங்க ஒரு டைமண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க 4 சூப்பர் ஸ்டார் 4 ரஜினிகான உருவாக்கணும் குரூப்பா. தென் உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஃபண்ட் பிளஸ் 3 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். தென் லீடர்ஷிப் போனஸ் வந்து உங்களுக்கு 6வது ஜெனரேஷன் வரைக்கும் பே பண்றாங்க. தென் டைமண்டுக்கு வந்து ராயல் annual போனஸ் 1 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர் இருக்கு. நான் அடுத்தது ஐஎஸ் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா சேர்மன் 45 விழுக்காடு. சேர்மன் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 5 சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டியதுதான். அப்ப உங்களுக்கு தேவை 5 குரூப் தான் for you to achieve the highest rank of chairman. chairman ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட நெட் ப்ராஃபிட் 45 விழுக்காடு. நான் கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் போவோம். அதாவது ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 45 விழுக்காடோட ப்ராஃபிட் பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. அதாவது ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில நிறைய பிசினஸ் இருக்கு. என்னென்ன பிசினஸ் இருக்கு? நிறைய கன்வென்ஷனல் பிசினஸ் இருக்கு. நேம் இட் கேஷ் அண்ட் கேரி இருக்கலாம், உங்களோட கான்ட்ராக்ஷன் பிசினஸா இருக்கலாம், உங்களோட ரெஸ்டாரண்ட் பிசினஸ் இருக்கா. இந்த பிசினஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட ஓவர்ஹெட் எல்லாம் மைனஸ் பண்ணி நீங்க வந்து about 15 to 20% டேக் ஹோம் பண்ணுவீங்க. ஓகே, பட் அதெல்லாம் வந்து உங்களோட ஆக்டிவ் இன்கம். பட் இங்க வந்து நீங்க வந்து உங்க கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் கங்கார் பர்லிஸ்ல இருந்து டு பசிகுடங் ஜோஹர்பர்க் வரைக்கும் யாரு உங்க நெட்வொர்க்ல ப்ராடக்ட் வாங்கினாலே பிபில இருந்து யூ கோயிங் டு earn a net profit of 45% passive income. ஏன் அப்படின்னா நீங்க இந்த ப்ராடக்ட் ஓன் பண்ணல, நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஓன் பண்ணல, நீங்க இந்த கம்பெனி ஓன் பண்ணல, நீங்க இந்த ப்ராடக்ட் டெலிவர் பண்ணல, எல்லாமே நீங்க வந்து கம்யூனிட்டி மட்டும்தான் பில்ட் பண்ணிருக்கீங்க. whenever அவங்க வாங்கும் போதெல்லாம் you going to over a net profit of 45%. so இதுதான் இதோட அட்வான்டேஜ். now அப்ப நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேர்மன் பாயிண்ட் பிளஸ் 2% from the company turnover. அதே மாதிரி லீடர்ஷிப் போனஸ் ஆல்சோ உங்களுக்கு இது 7 ஜெனரேஷன் பே பண்றாங்க. அது தவிர்த்து வந்து ராயல் annual போனஸ் இருக்கு சேர்மனுக்கு 1 விழுக்காடு from the each team company turnover இது. now அடுத்தது செஷனை முடிக்கிற மண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஜெக்ஷன். அதாவது இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பிசினஸ்ல இறங்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், எங்க போறோம் அந்த டார்கெட் இருக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வாகனத்துல ஏறிட்டோம், ஒரு பஸ் ஏறுறோம், பஸ் ஏறணும்னு டிரைவர் உங்ககிட்ட கேட்கிறாரு எங்க போறீங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்க மனமனப்பு புகி அப்படின்னா டிரைவர் குழம்பிடுவாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும் எங்க போறோம் அப்படின்னு. சோ அதே மாதிரி இன்றைக்கு 6 மாசத்துல எப்படி நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல 19,825 வெள்ளி உங்களால சம்பாதிக்க முடியும். passive perpetual permanent income forever. சில பேர் சொல்லலாம், இல்ல சார் நான் இப்ப 20,000 வெள்ளி சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன 19,000 வெள்ளியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. பட் ஃப்ரெண்ட் ஒன்னு தெரிஞ்சுங்க, நம்ம லைஃப்ல 2 விதமான வருமானம் இருக்கு, ஆக்டிவ் இன்கம், passive income. ஆக்டிவ் இன்கம் நீங்க பர்சனலா அங்க இன்வால்வ் பண்ணணும். நீங்க கடையை திறந்தா உங்களுக்கு வருமானம், நீங்க ரெஸ்டாரண்ட் திறந்தா வருமானம், வேலைக்கு போனதான் வருமானம், அது ஆக்டிவ் இன்கம். பட் passive income சொல்றது an income does not require your effort anymore. Initially of course you need to put lot of effort, but 6 மாசம் இல்ல 18 மாசம் நீங்க எஃபர்ட் பண்ணீங்க அப்படின்னா you can earn a passive income. now என்ன இந்த passive income earn பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ளுக்கு வந்துட்டு அப்கோர்ஸ் எந்த பிசினஸ் இருந்தாலும் நீங்க 6 மாசம் டைம் கொடுப்பீங்க. அப்ப அந்த பிசினஸ் நுணுக்கத்தை கத்துக்குவீங்க, அந்த ஆபரேஷனை பத்தி கத்துக்குவீங்க. அதே மாதிரி இங்க வந்து இந்த ப்ராடக்ட் நாலேஜ், ஐஎம்சியோட ப்ராடக்ட் ஏறக்குறைய 40 ப்ராடக்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூடியூப்லயும் சரி, என்னோட யூடியூப் இருக்கு, டாக்டர் ஏகேயோட கம்பெனியோட யூடியூப், நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. ப்ராடக்ட் பத்தி விளக்குறதுக்கு நாலேஜ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டிங் பிளானை கத்துக்கிட்டு அந்த ஜேர்னில நீங்க என்ன செய்ய போறீங்க, ஜஸ்ட் ஒரு 10 ப்ரீஃபர்ட் கஸ்டமரை மட்டுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டீங்கனாலே அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் டாஸ்க். அதே சமயத்துல நீங்க வந்து 5 பிசினஸ் பில்டரை உருவாக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து உங்க சொந்தக்காரவங்க எல்லாத்துக்குமே எதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், எதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் தேவை.
ரைட்? யாரெல்லாம் வேக்சின் எடுத்தாங்களோ இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு எல்லாம் தேவை. சோ அப்போ உங்களுக்கு தேவை அக்கம் பக்கம் மாமா மச்சான் இவங்க எல்லாம் ஒரு 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் சேம் டைம் உங்க கூட ஃபாலோ பண்றதுக்கு ஒரு 5 பிசினஸ் பில்டர் தான் வேணும். இது ஒரு 30 டேஸ்ல செய்யக்கூடிய ஒரு வேலை. நான் மறு மாசம் என்ன செய்வாங்க, இந்த 5 பிசினஸ் பில்டர் மீனிங்னா என்ன அர்த்தம், அவங்களோட 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஷேர் பண்ணுவாங்க. அந்த 19,000 வெள்ளி எப்படி சம்பாதிக்கணும் நோக்கம் உள்ளவங்க தான் பிசினஸ் பில்டர் ஆவாங்க. தென் அவங்க வந்து ஒரு 10 கன்சியூமரை கொண்டாடும் போது உங்களுக்கு 50 கன்சியூமர் இருப்பாங்க உங்களோட நெட்வொர்க்ல. தென் 2வது மாதம் இந்த 5 பிசினஸ் பில்டரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க. இப்ப 2வது மாதம் உங்க நெட்வொர்க்ல வந்து 25 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரீஃபர்ட் கஸ்டமர் கொண்டாந்தாங்கன்னா இப்போ உங்க நெட்வொர்க்ல வந்து 250 கன்சியூமர் இருப்பாங்க. தென் 3வது மாதம் இந்த 25 பேரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்கன்னா உங்க நெட்வொர்க்ல 125 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரீஃபர்ட் கஸ்டமரை கொண்டாந்தாங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க்ல இப்போ வந்து 1250 கன்சியூமர் இருப்பாங்க. தென் 4வது மாதம் 125 பேரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னா இப்போ உங்க நெட்வொர்க்ல வந்து 625 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரீஃபர்ட் கஸ்டமர் கொண்டாந்தாங்க அப்படின்னா இப்ப உங்க நெட்வொர்க்ல வந்து 6250 கன்சியூமர் இருப்பாங்க. நான் 4வது மாதம் இந்த 625 பேரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னா இப்ப 4வது மாதம் 3125 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரீஃபர்ட் கஸ்டமர் கொண்டாந்தாங்க அப்படின்னா இப்போ உங்க நெட்வொர்க்ல 31,250 கன்சியூமர் இருப்பாங்க. நான் இதெல்லாம் எத்தனை மாசம் நடந்துச்சு, 5 மாசம் நடந்துச்சு. அப்ப 6வது மாதம் உங்க நெட்வொர்க்ல வந்து 3905 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 கன்சியூமர் கொண்டாந்தாங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் கஸ்டமர் இப்ப உங்க நெட்வொர்க்ல 39,050 கன்சியூமர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட், இப்ப நீங்க எத்தனை பேரை தான் நீங்க கொண்டாந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் 5 பிசினஸ் பில்டர் தான் கொண்டாந்தீங்க. இதுதான் மந்திரம். 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் 5 பிசினஸ் பில்டர், 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் 5 பிசினஸ். இதுதான் உங்களோட மந்திரம் ஃபார் தி நெக்ஸ்ட் 6 months. அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போறேன்னா எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன சின்ன விஷயத்த கடைப்பிடிச்சா பெரிய விஷயம் தானே நடக்கும். நீங்க வந்து பெரிய விஷயம் 3125 பேரை நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை, 39,000 பேரை நீங்க பார்க்கணும் அவசியம். சின்ன விஷயம் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 10 கன்சியூமரை மட்டுமே நீங்க ஷேர் பண்ணிட்டு 5 பிசினஸ் பில்டரை கொண்டாட போறீங்க. அவங்க கூட நீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர் இறங்கி வேலை செய்ய போறீங்க. தென் அப்கோர்ஸ் 39,050 கன்சியூமர் எல்லாரும் மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு பேசில் துமரிக்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்க, 21 வெள்ளிக்கு. அதோட பிவி வந்து ஏறக்குறைய ஒரு 10 பிவி. அப்ப டைம்ஸ் 10 பிவி. அப்ப டோட்டல் உங்களோட குரூப் வால்யூம் பிவி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,90,500 பிவி. அப்ப நம்மளோட நீங்க ஓவர்ரைடிங் போனஸை பாத்தீங்கன்னா 15 விழுக்காடு, 20 விழுக்காடு, 30 விழுக்காடுன்னு பேசிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் நம்ம பேசணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 விழுக்காடு நீங்க இந்த 39,000 பேர்த்துக்கிட்டே நீங்க ஓவர்ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மாத வருமானம் 19,825 வெள்ளி will become your passive perpetual permanent income forever. Alright? So இது சாத்தியம். ஏன்னா என்னோட அனுபவத்துல 35 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அனுபவத்துல ஓகே ஒரு ஆளு 2 ஆள் ஆரம்பிச்சு 36,000 பேரை பில் பண்ணோம் 2007ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில. அதே மாதிரி 2014ல ஒரு 2 பேர்ல ஆரம்பிச்சு 45,000 பேரை பில் பண்ணிங்க. அப்ப அதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா கண்டிப்பா இங்கேயும் வேலை செய்யும். ஏன்னா இந்த ப்ராடக்டோட ஹைலி கன்சியூமபிள் ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்ட். 2வது வந்து மலிவான ஒரு ப்ராடக்ட் நம்மளோட ப்ராடக்ட். ரைட்? சோ அப்ப அதை தவிர்த்து இன்னும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா, இந்த பிசினஸ்ல நம்ம வந்துட்டு பில் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டிசிஷன் செய்யறதுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். அது why IMC different from மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஒன்னாவது பாத்தீங்கன்னா டாக்டர் அசோக் பாத்தியா IMC 2007ல ஆரம்பிச்சாரு 58 வயசுல வித் ஒன்லி சிங்கிள் ப்ராடக்ட் எலோவேரா. ஆனா இன்னைக்கு IMCல 350 ப்ராடக்ட் இருக்கு இந்தியால. அப்ப இன்னைக்கு இந்தியால 350 ப்ராடக்ட்ல 10 மில்லியன் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொடிஷன் ஆயிருக்காங்க இந்த பிசினஸ் பிளான் இந்த கம்பெனில. அப்ப இந்த 350 ப்ராடக்ட் மலேசியாவுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு 3ல இருந்து 5 வருஷம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட பொசிஷன் யூ ஆஸ் அ பைனியர், உங்களுக்கு கீழே ஒரு 10,000 பேர் 15,000 பேர் 20,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட வருமானத்தை நீங்களே கால்குலேட் பண்ணீங்க பேஸ்ட் ஆன் த மார்க்கெட்டிங் பிளான். நான் 2வது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மலேசியால 3000 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சொந்த பிளான் இல்லை, எந்த ரா மெட்டீரியலும் கிடையாது, அவங்களுக்கு சொந்த ரிசர்ச் சென்டர் கிடையாது. ஆனா IMC ஸ்டாண்ட் அவுட். ஏன்னா நம்ம கிட்ட சொந்த ரிசர்ச் சென்டர், சொந்த சயின்டிஸ்ட், சொந்த ரா மெட்டீரியல். அதனாலதான் நம்மளோட பிரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா பெரும்பாலும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து தேர்ட் பார்ட்டி குட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்ட இருந்து எடுப்பாங்க.
இப்போ பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த மேனுஃபேக்சரர் வந்து பிரைஸ் ஏத்தணும் அப்படின்னா இந்த கம்பெனி பிரைஸ் ஏத்தணும் லாங் ரன்ல கொலெக்ட் பண்ணுது. பட் நம்மளோட வந்து எல்லாமே நம்மளோட சொந்த ரிசர்ச் அண்ட் ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்சி ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபிள் பை ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஆல்மோஸ்ட் அட் ஹோல்சேல் பிரைஸ் மெம்பர். அதாவது இன்னைக்கு அதிகமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வாய்ப்பை எடுத்து உள்ளுக்கு வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த B40 எஸ்பெஷலி இந்த மலேசியா. அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம 300 வெள்ளி ப்ராடக்ட் வித்தி ஷேர் பண்ண அப்படின்னா அவங்க 4 வாட்டி யோசிப்பாங்க. ஏன்னா சம்பளமே வந்து 1500 வெள்ளி 2000 வெள்ளி தான் இருக்கு, எப்படி 300 வெள்ளி செலவு பண்ணும். பட் இன்றைக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் 9 வெள்ளி 14 வெள்ளி 18 வெள்ளி 21 வெள்ளி இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட் வச்சு அவங்களும் பிசினஸ் செய்ய முடியும், அவங்களும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா டாக்டர் அசோக் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திமரிக் பேசில வச்சு இந்த 2 ப்ராடக்ட்லயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணா கூட நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. நான் ஐஎம்சியோட மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்டெப் அப் பிளான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃபார் ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ்க்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் ரொம்ப தேவை, ரொம்ப சுலபமான ஒரு பிளான். அதாவது வேர் பில்டர்ஸ் நம்ம as a builders we get paid every product move. அதாவது முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரைட் ஃப்ரம் கங்கார் டு ஜேபில யார் ப்ராடக்ட் வாங்கினாலும் யூ கெட் பேட். அன்லைக் பைனரி பிளான், சில பேர் வந்து பைனரி பிளான் தான் பேஸ்ட் அப்படின்னு உள்ளுக்கு வருவாங்க, ஏன்னா இமிடியட்லி காசை பார்க்கணும். ஆனா எதுவுமே 3 வருஷத்துக்கு மேல போகாது. பட் இந்த ஸ்டெப் அப் பிளான் நிறைய கம்பெனி 10, 15, 20, 50 வருஷம் வரைக்கும் இந்த ஸ்டெப் அப் பிளான் கம்பெனி இருக்கு. கண்டிப்பாக ஐஎம்சியும் அங்க இருக்கும் ஃபார் லாங் டர்ம். நான் ஃபைனலா வந்துட்டு ஐஎம்சி லெவரேஜ் on these 3 mega industry. என்னன்னா மெகா இண்டஸ்ட்ரி? ஒன்னாவது ஐஎம்சி வந்து இஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி லெவரேஜ் பண்றாங்க. இஸ் $1 trillion இண்டஸ்ட்ரி. ஓகே, மலேசியால பாத்தீங்கன்னா இன்னைக்கு 50ல 60ல 70ல பிறந்தவங்க எல்லாமே இன்னைக்கு 50 வயசு தாண்டிட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிமாண்ட் ஃபார் ஹெல்த் ப்ராடக்ட் கீப் இன்க்ரீசிங். அதாவது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பத்தாக்குறையா இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 20 வருஷம் முன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனதான் லாங் கியூல இருப்பீங்க. ஆனா இன்றைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலே லாங் கியூ இருக்கு. ஏன்னா the demand is there. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 80ல 90ல 2000ல பிறந்தவங்க மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல்ல போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஏன் நான் இன்னைக்கு 84 வயசு. ஓகே, நான் வந்து 20 வயசு 22 வயசுல தான் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா இன்றைக்கு வந்து 5 வயசுல சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப 20 வயசுல அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும்? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் தேவை. அதனாலதான் வந்து ஹெல்த் வெல்னஸ் இஸ் $1 trillion இண்டஸ்ட்ரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு வந்து நிறைய கோடீஸ்வரன் உருவாக்கி ஈவன் எலோ பேக் டிக்டாக்ல வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. பட் உங்ககிட்ட அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? உங்ககிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா? ஒரு ப்ராடக்ட் இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா ஐஎம்சில இருக்கு. பிகாஸ் இட்ஸ் a niche trend. நான் மூணாவது எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிரியேட் த மோஸ்ட் செல்ஃப் மேட் மில்லியன். அதிகமான கோடீஸ்வரன் உருவாக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டுமே தான். ஸோ அதனால இந்த 3 இண்டஸ்ட்ரி லெவரேஜ் பண்ணுது. ஸோ இது 6-5 ரீசன். ஓகே, இன் டாப் ஆஃப் மற்ற பெனிஃபிட்ல ஃபார் யூ டு மேக் த டிசிஷன் டு பி பார்ட் ஆஃப் ஐஎம்சி. ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா புதுசாக வந்தவங்க நீங்க வந்து ஐஎம்சியோட ஆப்ஸ், அஃபிஷியல் ஆப்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர்ல போயிட்டு ஐஎம்சி மலேசியா டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்தது உங்களை யாரு அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட அந்த ஸ்டார்டர் கிட் கேளுங்க. அந்த ஸ்டார்டர் கிட்ல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு அந்த பின்னை ஸ்கிராச் பண்ணி அதில் 20 டிஜிட் பின்னை நீங்க கீன் பண்ணி உங்க பர்டிகுலரா கீன் பண்ணி என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ண வேண்டியதான். இமிடியட்லி நீங்க வந்து ஃபுல் ஃபிளாஷ் மெம்பர். நான் அடுத்தது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் யூசிங் நம்மளோட ப்ராடக்ட், எஸ்பெஷலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட எலோவேரா, சீபக்னோன், பேசில் அண்ட் துமரிக்கா பைக்காரமிங்க அண்ட் ஸ்டார்ட் ஷேர் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஸ்டே கனெக்டட் வித் அப்லைன். உங்களை யாரு கூட்டம் இருந்தாலும் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்க, கம்பெனி கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. தென் ஐஎம்சி ப்ராடக்ட் அண்ட் பிசினஸ் பிளானை கத்துக்குங்க. எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பிசினஸ் இறங்கி நீங்க பில்ட் பண்ணலாம். தென் ட்ரெயின் யோர் டீம். ஓகே, உங்க டீமை ட்ரெயின் பண்ணணும். அப்கோர்ஸ் நீங்க சொந்தமா ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்லை. யூ பி சப்போர்ட்டட் பை மைண்ட் ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல். மைண்ட் ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் இஸ் நம்மளோட டீம் கம்பைன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோர் தென் 70 years. ஸோ அது மட்டும் இல்ல, ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் வித் மை ட்ரீம் பீஸ் ஆக்டிவிட்டி. நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து நேஷன் வைட் ஓடிட்டு இருக்கு, ரைட் ஃப்ரம் ஜோஹர் அன்டில் பினாங். ஸோ அது மட்டும் இல்ல, ஜூம் மீட்டிங், ஜூம் ட்ரைனிங், ஜூம் ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இந்த வர சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இப்போ YMCல நம்மளோட 7:30 மணிக்கு நம்மளோட ஆஃப்லைன் ப்ரீவியூ இருக்கு, தமிழ் ப்ரீவியூ. அதே மாதிரி சண்டே 19ஆம் தேதி பினாங் ஐலண்ட் பிளாசால கேலரி 88ல நம்மளுடைய இங்கிலீஷ் ப்ரீவியூ இருக்கு. ஸோ அப்ப யாரோ இருந்தாங்கன்னாக்கா நீங்க பினாங்ல நீங்க அவங்கள போய் அட்டென்ட் பண்ண சொல்லலாம். பிசைட் த ஜூம் ஆஃப்லைன் மீட்டிங் அங்க பர்சனலா நம்மள மீட் பண்ணலாம். நான் கன்சியூம் ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் 75 BV ல இருந்து 150 BV வரைக்கும் கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க.
ப்ரோமோட் நம்மளோட ஈவெண்ட் ட்ரைனிங், கம்பெனியோட ட்ரைனிங், நம்மளோட யூடியூப்ல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு, ப்ரோமோட் பண்ண ஆரம்பிங்க. தென் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பி எக்ஸைட்டட் அபவுட் ஐஎம்சியை பத்தி எக்ஸைட்டடா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிஷா குவீன் இருக்காங்க, நிறைய மற்ற லீடர்ஸ்லாம் இருக்காங்க, சாந்தின்னு இப்போல மிஸ்டர் செல்வம், ஓகே, இந்த மாதிரி லீடர்ஸ் நிறைய பேர், கேரள வந்து ஏனா அண்ட் பாஸ்டர் ஜார்ஜ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சோ எக்ஸைட்டட் வித் ப்ராடக்ட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணி பிசினஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ begin your journey with IMC supported by My Dream Bees International. இந்த டீமோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டீம் வித் combined experience more than 70 years in network building. அதாவது என்னோட ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், மிஸ்டர் பாபியோட ஒரு 35, மிஸ்டர் பூவன், அந்த மாதிரி பல லீடர்ஸோட கம்பைன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இந்த நாலேஜ்லாம் எடுத்து நம்ம ஃப்ரீயா ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ட்ரைனிங் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஜேபியில லீடர்ஸ் கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் மை ட்ரீம் பீஸோட லீடர்ஸ் ட்ரைனிங் வந்து போன சண்டே தான் வச்சோம். ஸோ அதை வச்ச கையோட எல்லாரும் ரொம்ப அவங்களுக்கு தெரியுது என்ன செய்யணும், இந்த பிசினஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. ரைட், ஸோ அடுத்த லீடர்ஸ் ட்ரைனிங் we are planning to have in இப்போ. ஓகே, நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணி சரிங்களா. ஸோ தட்ஸ் மை ஜேர்னி. ஸோ இதோட என்னோட ஷேரிங் முடிச்சுக்கிறேன். பிஃபோர் செஷன் முடிக்கிற முன்னுக்கு முக்கியமா வந்து க்ளோசிங்க்கு என்னோட பிசினஸ் பார்ட்னர் மிஸ்டர் பாபி அழைக்கிறேன் டு டூ சம் ஷேரிங். ஸோ பாபி, are you there? Yeah. Can you hear me? Yeah, very clear. Very clear. Okay, always on the move. Okay, good evening friends. Won't take much time. All right, இன்னைக்கு எல்லா செஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நிஷா குயின் really கலக்குறாங்க. Congratulations to her, because not only this product has given her hope, even the business has given her hope, and she committed. She bought a car, Proton S70. Congratulations to her, because of the business given her hope that she can go higher and higher. Okay, it's an amazing testimonial that she shared, So in the network marketing or even IMC especially, the best presentation is sharing your own story. Sharing your own story is the best presentation. How Puvan convinced me, he was telling me, he shared to me that he was approached by a Grab driver, and then how so many people approached in so many ways, getting a unique way. So you have your unique way of approaching and tell your own story, how you were brought into the business. Okay, so it's a perfect time. A lot of people out there has become health conscious. Even before they end up in the end result, which is a disease, already people are looking for diagnostic. They want to acknowledge, recognize, and diagnose the root cause of whatever disease, so that they don't have to end up in hospital. Okay, that is preventive care. Okay, preventive care market romba huge. Okay, so another one, talking about marketing plan. Okay, marketing plan Murthy shared with me a lot of things. See, within 1 hour he shared with you a lot of information, but I used to travel with him from north to south. So நான் அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருப்பேன், எப்படி comparatively எப்படி இருக்கு இந்த business அப்படின்னு. So he created a network of 45,000 people, biggest impact in his life. 45,000 people is very big. And I asked him comparatively IMC and how about that previous company that you created an impact. He said IMC is better, because in that company, no doubt he earned 7 figures income monthly, or even 6-figure income weekly. That's a very big income. In spite of earning that one, he actually took close to 8 months to cross 2,000 ringgit. Imagine, he was so patiently building it. It took close to 8 months to cross 2,000 ringgit. And here in the 3rd month, he already doubled it in IMC. So அவரே என்கிட்ட சொன்னாரு, I can't imagine where IMC is going to go. It's going to be bigger than what I said before. That means he's going to break his own record. Fantastic, So the backbone of this business is product. We just need to consume the product, experience the product, and share your story, and then share the plan, how people can transform the quality of their life forever with this marketing plan. People are going to be amazed. Along the way, it's going to create fire. It's going to create fire nationwide, from north to south. People are going to embrace it, because it's going to boost people health-wise and wealth-wise.
Okay, so you are at the right place at the right time and get involved in all the functions, trainings, coachings. You will gather more information because you need information, you need knowledge when you confront your prospect. Okay, then learn the right way of building the business through functions and all that. Okay, so I don't want to take much of the time, and thank you very much, Murthy, for this opportunity. Wish you all the best. Thank you. Okay, thank you so much, Mr. Bobby. Okay, friends, so Mr. Bobby Nandri. And of course, Patikinaka, we are still in a very pioneership. Aதாவது business அப்படி நீங்க business builder ஆக போறீங்க, especially the newcomer. Okay, இந்த opportunity வந்து see yourself 18 months from now. Okay, நீங்க வந்து கடந்த என்ன business செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் next 18 months நீங்க செய்யக்கூடிய வேலையை கண்டினியூ நீங்க செஞ்சீங்கன்னா can you earn a passive income of 20,000 முடியும் அப்படின்னா you carry on do whatever you do. அப்படி இல்லை அப்படின்னா then look this opportunity, because in the opportunity வந்து நீங்க தனிமையா இருக்க போறதுல you going to be part of the My Dream Bees international team. Okay, you going to be fully support until your success by My Dream Bees international. All right, so அதுதான் நம்மளோட நோக்கம். And of course மலர் சொன்னபடி இந்த சனிக்கிழமை இப்போ 18ஆம் தேதி 19ஆம் தேதி பினாங். ஓகே, யாரும் உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, மீட்டிங் அவங்கள வர சொல்லுங்க. we will do on behalf of you, and அவங்க சைன் பண்ணும்போது உங்களோட ஐடி மட்டும் கொடுத்துருங்க. we will activate and get them in the business. ஓகே, அதுதான் நம்மளோட டீம் ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ செஷனை முடிக்கிற மணிக்கு யாருக்கும் ஏதோ கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணி தாராளமா கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா then we can end our session here. யாருக்கும் ஏதோ கேள்வி இருக்குங்களா? any கேள்வி related to the company, related to the product or related to the marketing plan? ஏதோ கேள்வி இருக்கா? ஓகே, ஸோ அப்படி கேள்வி எதுவும் இல்லை அப்படின்னா ஓகே இருங்க, நான் வந்து just close the recording. ஓகே, ஸோ கேள்வி எதுவும் இல்லைன்னா thank you so much.